நடத்துவேன். உங்களோட வாழ்க்கையில மிகச்சிறப்பான அற்புதங்கள் நடக்கணும். அதிசிறந்த அற்புதங்கள் நடந்து நீங்க மேன்மேலும் நல்ல முறையில வாழணும். அதிசிறந்த வாழ்க்கைகளுக்குள்ள நீங்க போகணும். உங்களுடைய வாழ்க்கை அதிபிரமாண்டமாக, அற்புதமான சக்தியாக, வண்ண கோடி நட்சத்திரங்கள் மின்னக்கூடிய மின்னொளி கலையரங்கமாக உங்களுடைய வாழ்க்கை மாற வேண்டும். ஜோதிடத்தில் நம்ம முன்னோர்கள் நிறைய நமக்கு சூட்சமான முறைகளை சொல்லிட்டு போயிருக்கிறாங்க. 12 ராசிகளுக்கும் நான் தெளிவா உங்களுடைய ஸ்தான அமைப்புகள் ஒவ்வொரு ராசிக்கும் பாருங்க. இதுவரையும் எந்த வீடியோவும் அல்லது எந்த நபரும் பேசியிருக்க முடியாத அளவுக்கு ஒவ்வொரு ராசியை பற்றியும் விரிவாக சொல்லி ஒரு ராசிக்கு என்ன தனலாபம் இருக்கு, அதுக்கு பரிகாரம் என்ன, என்னென்ன கிழமைகளில் எந்தெந்த கோவில்களுக்கு போகலாம், எல்லாமே தெளிவாக உங்களுக்கு சொல்லித்தர போகிறேன். இந்த முழு வீடியோவையும் உங்கள் நண்பர்கள் எத்தனை பேருக்கு வேணாலும் நீங்கள் அனுப்பி வைங்க. அவ்வளோ பேரும் பார்த்து பயனடையட்டும். ஒரு குடும்பத்தில் ஒரு 4-5 ராசி இருப்பீங்க. எல்லாரும் திரும்ப திரும்ப பார்த்து எழுதி வச்சு ஃபாலோ பண்ணுங்க. எதெல்லாம் செய்யலாம், எதெல்லாம் செய்யக்கூடாது, எந்த கடவுளை வழிபடலாம், பரிகார முறைகள் என்ன, எல்லாமே சொல்லித்தரேன். ஒரு ராசி அப்படின்னா அந்த ராசியில் 2ஆம் வீடு தனஸ்தானம்னு சொல்லுவோம். 2ஆம் வீடு ரொம்ப ரொம்ப முக்கியம். ராசி கட்டம்னு போட்டு கட்டம் கட்டமாக போட்டிருப்போம். ஒரு கட்டம் ஒரு வீடு அப்படின்னு அர்த்தம். அப்போ 2ஆம் கட்டம் அப்படிங்கிறது, 2ஆம் வீடு அப்படிங்கிறது தனஸ்தானம் அப்படின்னு நம்ம சொல்லுவோம். தனஸ்தானத்தின் மூலமா ஒருத்தருடைய பொருளாதாரம் சம்பந்தப்பட்ட எல்லா விஷயங்களையுமே தெரிஞ்சுக்க முடியும். ஒருத்தருடைய ராசி கட்டத்துல 6ஆவது வீடு அப்படிங்கிறது ரண ருண ரோக ஸ்தானம் அப்படின்னு சொல்லுவோம். ரணப்படுதல், ரண ருண, ரோகம்னா உடம்பு சம்பந்தமானது, ரண ருண ரோகஸ்தானம் அப்படின்னு சொல்லுவோம். அதாவது மனசு சம்பந்தப்பட்ட வலி வேதனைகள், உடல் சம்பந்தப்பட்ட வலி வேதனைகள், ஆரோக்கியம் சம்பந்தப்பட்டவைகள், கடன் சம்பந்தப்பட்டவைகள், இது எல்லாமே 6ஆம் இடத்துல தெரிஞ்சிடும். லக்னத்திலேருந்து 2ஆம் வீடு என்ன, லக்னத்திலேருந்து 6ஆம் வீடு என்ன, இது தெரிஞ்சாலே போதும். உங்களுடைய எல்லா கேள்விகளுக்கும் நான் பதில் சொல்லிடுவேன். அத்தனை பேருக்கும் நான் தெளிவுகளை கொடுத்துருவேன். ஒருத்தருடைய ஜாதகத்தில் 6ஆம் இடம் அப்படிங்கிறது இப்போ கிரகங்கள் எந்த மாதிரியான பலன்களை சொல்லுது அப்படிங்கிறத நம்ம தெரிஞ்சு வச்சுக்கணும். முதல்ல இந்த 6ஆம் இடமோ 2ஆம் இடமோ அதில் என்ன கிரகம் இருக்குன்னு முதல்ல பார்க்கணும். இப்போ 6ஆம் இடத்துல ஒருத்தருக்கு சூரியன் இருந்துச்சுன்னு வச்சுக்கோங்களேன், வெப்ப சம்பந்தமான விஷயங்கள், வெப்பம் சம்பந்தமான ஒரு நோய்கள் பிரச்சனைகள் உண்டாகிறதுக்கு வாய்ப்பு இருக்கு. அது சம்பந்தப்பட்ட கடன்கள், குறிப்பாக அரசு சம்பந்தப்பட்ட கடன்கள் வர்றதுக்கு வாய்ப்பு இருக்கு. இப்போ 6ஆம் வீட்டில் ஒருத்தருக்கு சந்திரன் இருக்காருன்னு வச்சுக்கோங்களேன், நீர் சம்பந்தமான பிரச்சனைகள் அவங்களுக்கு உண்டாகிறதுக்கான வாய்ப்பு இருக்கு. கடனும் அவங்களுக்கு வரும், சீக்கிரமே கடன் வரும், அதை அடைக்க முடியாத ஒரு சூழ்நிலையும் இருக்கும். இப்போ 6ஆம் வீட்டில் செவ்வாய் இருந்துச்சுன்னு வச்சுக்கோங்களேன், இரத்த சம்பந்தமான கோளாறுகள் உடம்புல உண்டாகும், செலவுகள் அடிக்கடி வரும். 6ஆம் ஸ்தானத்தில் புதன் இருந்தால் நரம்பு சம்பந்தப்பட்ட பிரச்சனைகள் அவங்களுக்கு உண்டாகும், பணம் சம்பந்தமான பிரச்சனைகள் அவங்களுக்கு இருக்கத்தான் செய்யும். குரு இருந்தாரு 6ஆம் வீட்டில் அப்படின்னா வயிறு சம்பந்தப்பட்ட பிரச்சனைகள் வரும். அதுக்கப்புறம் தெய்வ கடன்கள்னு சொல்லுவோம், அது போல பிரச்சனைகள்லாம் நிறைய உண்டாகும். அதுக்கப்புறம் சுக்கிரன் இருந்தால் 6ஆவது ஸ்தானத்தில் சுக்கிரன் இருந்தால், சுக்கிரன் ஒரு முழங்கால் பிரச்சனைகள், முழங்கை பிரச்சனைகள், அந்த ஒரு இடுப்பு சம்பந்தப்பட்ட பிரச்சனைகள், இதெல்லாம் சனி பகவான் எப்படி கொடுக்குறாரோ அதே போல் என்ன நிறைய வருது பாருங்க பிரச்சனை. சனி பகவான் பண்ணக்கூடிய பிரச்சனை நிறைய வருது. அதே போல் மறைவிடங்களில் சுக்கிரன் இருந்து அங்கேயும் பிரச்சனை என்ன ஆகும்னா கொடுக்கல் வாங்கல்ல பிரச்சனைகள் உண்டாகும். எந்த பணத்தை கொடுத்தாலுமே எந்த பணத்தை வாங்கினாலுமே அது பிரச்சனைகள் உண்டாகும். சனி பிரச்சனை இருந்துச்சுன்னா முழங்காலில் பிரச்சனை, முழங்கையில் பிரச்சனை, இடுப்பில் பிரச்சனை, இது நிறைய வருது பாருங்க பிரச்சனை. அதே மாதிரி தான் சுக்கிரன்லேயும் ப்ராப்ளம் இருக்கு. பணம் கொடுக்கல் வாங்கல்ல பிரச்சனைகள் இருக்கு. இதெல்லாம் தெரிஞ்சு வச்சுக்கிட்டீங்க அப்படின்னா விதியை மதியால் வெல்வது எப்படி அப்படிங்கிறத பற்றி இன்னும் சேர்த்து போங்க. விதியில் என்ன இருக்குங்கிறத தெரிஞ்சுக்கிட்டு விதியை மதியால் வெல்லணும். இப்போ ஒரு கார் கெட்டு போச்சு, இன்ஜின் கெட்டு போச்சுன்னா நாம் அந்த இன்ஜினில் என்ன கெட்டு போச்சுன்னு முதல்ல கண்டுபிடிக்கணும். அதை பற்றி இன்ஜினை பற்றி தெரிஞ்சுக்கணும். தெரிஞ்சுக்கிட்டு அப்புறம் நம்ம மதியை வச்சு அதை சரி பண்ணி அனுப்பணும். அது மாதிரி உங்களை பற்றி தெரிஞ்சு சரி பண்ணிக்கணும். நீங்கள் எல்லாத்தையுமே. இப்போ 6ஆம் வீட்டில் ராகு இருந்துச்சுன்னா முகம் சம்பந்தப்பட்ட பிரச்சனை வரும். பூர்வீக வழியில் வரக்கூடிய சொத்துக்களில் பிரச்சனைகள் உண்டாகும். 6ஆம் வீட்டில் கேது இருந்தால் ஞாபக சம்பந்தப்பட்ட கோளாறுகள் உண்டாகும், ஞாபக மறதி வரும். அந்த கையிருப்பு பணம் அப்படிங்கிறது வீட்டில் சேமிச்சு கொஞ்சம் கையிருப்பு இருக்கட்டும்னு வச்சுருந்தா
அதுலேயும் கூட கெடுதல்கள் கேடுகள் உண்டாகும். இப்போ நம்ம ஒரு ராசியாக பார்த்துடலாம். முதல் ராசி மேச ராசி, 12வது ராசி மீன ராசி. மேசம் ஆரம்பித்து நான் மீனம் வரைக்கும் சொல்ல போகிறேன். மேச ராசி இது வந்து சர ராசி, பிடிவாத குணம் உடைய ராசி. எடுத்த முடிவை யாருக்காகவும் மாற்றிக்கவே மாட்டாங்க. மனசில் ஒன்று வச்சுக்கிட்டு வெளியில் ஒன்று பேச தெரியாதவங்களுக்கு என்ன நினைக்கிறாங்களோ அதை தான் பேசுவாங்க. மனசில் தோன்றதை உடனே சொல்லக்கூடிய நபர்கள் தான் மேசராசிக்காரர்கள். ரத்த சம்பந்தப்பட்ட உறவுகளுக்கு நல்ல முக்கியத்துவம் கொடுக்கக்கூடிய நபராக இருப்பாங்க. என்னதான் லவ் பண்ணாலுமே அப்பா அம்மாவோட சம்மதத்துக்காக காத்திருக்கக்கூடிய நபர்கள்லாம் யாருன்னு கேட்டிங்கன்னா மேசராசிக்காரங்க தான். உணவில் சுவைக்கு முக்கியத்துவம் கொடுக்கக்கூடியவர்கள் மேசராசிக்காரர்கள். தனிமையை அவ்வப்போது விரும்புவார்கள். அடுத்தடுத்து தன்னை நிறைய பேர் தான் செய்த செயலுக்காக பாராட்ட வேண்டும் என்று நினைக்கக்கூடியவர்கள் மேசராசிக்காரர்கள். பேசக்கூடிய பேச்சில் கவர்ச்சி அதிகமாக இருக்கும். மனசில் நல்ல ஒரு தைரியசாலியாக, அதிகமான ஒரு தைரியசாலியாக இருக்கக்கூடியவர்கள் தான் மேசராசிக்காரர்கள். இவங்க வந்து செவ்வாயினுடைய ஆதிக்கத்தில் பிறந்திருக்கிறாங்க. அப்போ இவங்களுக்கு சொந்தமாக வீடு வாங்கலாமா, மனை வாங்கலாமா, வாகனம் வாங்கலாமா, பூமி வாங்கலாமா அப்படின்னா இது எல்லாமே உண்டு. இவங்களுக்கு எல்லாமே உண்டு, எல்லாமே வாங்கலாம். மேசராசிக்காரர்களுக்கு தனஸ்தானம் அவங்களுக்கு வந்து எப்படி வேலை செய்யுது அப்படிங்கிறத நீங்கள் தெரிஞ்சுக்கிட்டிங்கன்னா ரொம்ப நல்லாயிருக்கும். இப்போ வந்து மேசராசிக்காரங்களுக்கு தனஸ்தானமாக ரிஷபமும் ரண ருண ரோகஸ்தானத்தில் கன்னியும் இருக்குது. அப்போ எதிரிகளை மன வலிமையாலும் உடல் வலிமையாலும் துவம்சம் செய்யக்கூடிய அளவுக்கு மேசராசிக்காரர்களுக்கு வலிமை உண்டாகிறது. இவங்க வளர்பிறையில் வியாழக்கிழமை அல்லது சனிக்கிழமை, அப்புறம் தேய்பிறையில் செவ்வாய்க்கிழமையில், இந்த தினங்களில் கடன் கொடுக்கவும் கூடாது, கடன் வாங்கவும் கூடாது. நான் குறிப்பிட்டிருக்கக்கூடிய இந்த தினங்களில் இந்த சேட்டையை பண்ணவே பண்ணாதீங்க. தொழில் செய்கிறத விட மேசராசிக்காரங்க வேலைக்கு போகிறது தான் மிக மிக நல்லது. அத்திப்பூத்தார் போல அங்கொன்றும் இங்கொன்றும் இருக்கக்கூடிய மேசராசிக்காரர்கள் தான் தொழில் பண்ண முடியும். 90% மேலே நீங்கள் தொழிலே பண்ணக்கூடாது. நீங்கள் தொழில் பண்ணாமல் இல்லைன்னு உங்கள் ஜாதகத்தை என்கிட்ட கொடுங்க, நான் பார்த்துட்டு உங்களுக்கு சொல்கிறேன். மேசராசி பொறுத்த வரைக்கும் தொழில் பண்ணக்கூடாது, வேலைக்கு போகிறது ரொம்ப நல்லது. மிக உயர்ந்த இடத்துக்கு போயிடலாம், சீக்கிரமே மிக உயர்ந்த இடத்துக்கு போயிடலாம். அற்புதங்களை வந்து அடைய முடியும், சக்திகள் வந்து கிடைக்கும். இப்போ வராகி அம்மனை வழிபாடு செய்து வந்தால் நன்மைகள் வந்து ஆயிரம் கிடைக்கும். இந்த மேசராசி நபர்களை பொறுத்த வரைக்கும் ரொம்ப சிறப்பாகவே அவங்க வாழுவாங்க, நல்லது நடக்கும். கொடுத்த வேலையை சரியான நேரத்தில் முடிக்கக்கூடிய திறன் உடையவர்கள் தான் இந்த மேசராசிக்காரர்கள். முதலீடு செய்யும் போது தான் பேரில் தானே முதலீடு செய்யாமல் இன்னொருவரினுடைய பெயரில் முதலீடு செய்வது மேசராசிக்காரர்களுக்கு நல்லது என்பதை தகவலாக நான் சொல்லுகிறேன். தெரிந்து கொண்டு நல்லபடியாக நீங்கள் இருங்கள். வழிபாடுகளில் கொஞ்சம் அக்கறை செலுத்துங்கள். உங்களுக்கான திசை கிழக்கு அல்லது தெற்கு. நீங்கள் கிழக்கு நோக்கி தெற்கு நோக்கி உங்களுக்கு கடன் கொடுக்க வேண்டிய நபர்லாம் இருக்கிறாங்கன்னா ஈஸியாக கடன் அடைச்சிடலாம். உங்களுடைய பாதையும் அப்படி தான் நீங்கள் போகணும். ஞாயிற்றுக்கிழமை ஒரு காரியம் செய்யலாம், செவ்வாய்க்கிழமை ஒரு புதிய காரியம் செய்யலாம், வியாழக்கிழமை ஒரு புதிய காரியங்கள் செய்யலாம். இந்த 3 கிழமைகளுமே கடன் அடைப்பதற்கு நீங்கள் பணம் கொண்டு போய் கொடுத்தீங்கன்னா கொஞ்சம் கொஞ்சமாக கொடுத்து எப்படி நீங்கள் அடைச்சிட முடியும். கடன் கொடுக்க தொடங்குங்க. அதாவது கடனை அடைப்பதற்கு துவங்குங்க. 10 லட்சம் வாங்கின இடத்துல ஒரு 50,000 கொடுத்து துவங்குங்க, சீக்கிரமாக கடன் அடையும். புதன்கிழமை துளசி எடுத்துக்கிறீங்க, பெருமாள் கோயிலுக்கு போகிறீங்க, பெருமாளுக்கு சமர்ப்பணம் பண்ணுறீங்க, அவரை வணங்குறீங்க, வாசலில் கோயிலில் உட்காடுறீங்க, 10 நிமிஷம் ஒரு ப்ரேயர் பண்ணுறீங்க, கடவுளே பெருமாளே என் கடன் அடையணும்னு வேண்டுறீங்க. கடன் சம்பந்தமான பிரச்சனையெல்லாம் குறைஞ்சு போகும். மிக பிரமாதமாக நீங்கள் வாழ்ந்து அதி அற்புதமாக நீங்கள் வாழுவீங்க. மேசராசிக்காரங்களுக்கு சிறந்த வாழ்க்கை உண்டு, அற்புதமான காலம் உண்டு, ஆக சிறந்த அற்புதமான காலம் உண்டு. விஷ்ணு சகஸ்ரநாமம் சொல்றது, பாராயணம் பண்ணுவது ரொம்ப நல்லது. மேசராசிக்காரங்களுக்கு 4000 திவ்ய பிரபந்தத்தை பாராயணம் பண்ணுறது ரொம்ப நல்லது. கடன் அடையணும் அப்படிங்கிறதுக்காக பாராயணம் பண்ணலாம். இதெல்லாம் ரொம்ப சிறப்பான பரிகாரங்கள் பாருங்க, ரொம்ப மிகப்பெரிய பரிகாரம் இதெல்லாமே. புதன் ஹோரை வரும் பொழுது அந்த நேரங்களில் கடன் அடைப்பது அப்படிங்கிறது மேசராசிக்காரங்களுக்கு ரொம்ப ரொம்ப நல்லதை கொடுக்கும். இப்போ மேசராசிக்காரங்க கோயிலுக்கு போகலாமா அப்படின்னா உத்தரகோச மங்கை மங்களநாத சுவாமி கோவில்,
அங்கே போய் மரகத நடராஜரை தரிசனம் பண்ணணும். ராமநாதபுரம் மாவட்டத்திலிருந்து தூத்துக்குடி, திருச்செந்தூர் இந்த சாலையில் இந்த கோவில் வந்து இருக்கு. உத்தரகோசம் மங்கை கோயிலுக்கு போங்க. கோயிலுக்கு போய் வழிபாடுகள் செய்யுங்க. வழிபாடு செய்யும்போது ரொம்ப அழுகாதீங்க. வழிபாடுகள் செய்யும்போது என்னை நன்றாக காப்பாத்துங்க அப்படிங்கிற ஒரு உணர்வை உருவாக்கி, நான் காப்பாற்றப்பட்டு விட்டேன், எனக்கு இனிமேல் கொஞ்சம் கொஞ்சமாக கடன் அடையும் அப்படிங்கிற ஒரு நம்பிக்கையும் சேர்த்து உருவாக்கிட்டு வரணும். ரிஷப ராசிக்காரங்க அடுத்து 2வது. மீன ராசி 12வது ராசி தான். வரிசையாக ராசியை பற்றி எல்லாமே நான் சொல்லிடுறேன். ரிஷப ராசிக்காரங்க சொன்ன வாக்கை காப்பாற்றக்கூடிய குணமுடையவர்கள். வெண்மை நிறம் இவங்களுக்கு வந்து வெற்றியை கொடுக்கும். இவங்க அணியக்கூடிய ஆடைகளில் ஒரு வெண்மை நிறம் இருப்பது அவசியம். ரிஷபராசி அப்படிங்கிறது ரொம்ப ரிஷப ராசியில் பிறந்தவங்க, ரிஷப லக்னத்தில் பிறந்தவங்க 2 பேருக்குமே நான் சொல்றது பொருந்தும். சுக்கிரன் வந்து இவங்களுக்கு ரொம்ப அதிபதியாக இருக்கிறாரு. ரிஷபராசிக்காரர்களுக்கு ராசி அதிபதி சுக்கிரனா இருக்கிறதுனால தொட்ட காரியம்லாம் துவங்கும், அல்லது இவங்க வேற யாருக்கெல்லாம் துவங்கி வைக்கிறாங்களோ அந்த காரியங்கள் எல்லாம் துவங்கும். இப்போ இவங்களை பொறுத்த வரைக்கும் ரண ருண ரோகாதிபதியும் சுக்கிரன் தான் இவங்களுக்கு. வடமொழியில ரிஷபம் அப்படின்னு சொல்லுவாங்க, தமிழ்ல இடபம் அப்படிம்பாங்க. எருது, காளை மாடு, அந்த சிவபெருமானுக்கு முன்ன இருக்கிற நந்தி, அதுதான் வந்து சொல்லுவாங்க ரிஷபம் அப்படின்னு சொல்லுவாங்க. ரிஷபம்னா இடபம் தமிழ்ல அப்படிதான் சொல்லுவாங்க. எருது அப்படின்ற ஒரு பொருள் இருக்குது. நந்தி அப்படின்னு சொல்லுவோம். ரிஷப ராசி அப்படிங்கிறது மந்திரி ராசி அப்படின்னு நம்ம சொல்லுவோம். மந்திரி ராசி, மந்திரினா உள்ள சிவபெருமானுக்கு ஒரு நந்தி தான் மந்திரி அப்படிங்கிற மாதிரி. தனக்கு கொடுத்த வேலைகளை கம்பீரமாக செய்து முடிப்பார் அப்படின்னு ஒரு ஒரு குறிப்பு இருக்கு. அந்த வேலையை நேர்த்தியாகவும் செய்து முடித்து அந்த செய்து முடித்ததுக்கு பாராட்டையும் பெறக்கூடியவர் தானே ரிஷபராசி. ரிஷபராசி ரொம்ப சிறப்பாக இருப்பாங்க ரிஷபராசிக்காரங்க. சனி பகவான் அப்புறம் சுக்கிரன் 2 பேருடைய சேர்க்கை உண்டானுச்சு அப்படின்னா வண்டி வாகனங்கள் நிறைய வாங்குவாங்க, டிராவல்ஸ் இது நடத்துவாங்க. பெண்கள் உபயோகிக்கக்கூடிய அழகு சாதன பொருட்களை வாங்கி விற்பனை செய்வாங்க ரிஷபராசிக்காரங்க. கட்டிடத்துறைகளில் சாதிக்கக்கூடிய அமைப்புக்கு போவாங்க ரிஷபராசிக்காரங்க. இந்த ராசியில பிறந்திருக்கக்கூடிய நபர்கள் வேலையில் முழு கவனம் வைத்து உழைப்பார்கள். பணத்தை கடவுளை போல நினைப்பார்கள், பணத்தை மதிப்பார்கள், கடவுளை போல நினைப்பார்கள். இவர்கள்ட்ட பணம் தங்குமா அப்படின்னா பணம் தங்காது. எவ்வளவு உழைச்சாலும், எவ்வளவு அதிகமாக கஷ்டப்பட்டு உழைச்சாலும், எவ்வளவுக்கு எவ்வளவு பணத்தை அவங்க சேகரிக்கிறாங்களோ அந்த அளவுக்கு பணம் அவங்க கிட்ட தங்காது. எவ்வளவு சம்பாதிக்கிறாரோ அவ்வளவு பணம் செலவாயிரும். பணம் சம்பாதிக்கிறதுல வல்லவர் தான், வேலை 4 பேருக்கு கொடுக்கறதுலையும் இவர் வல்லவர் தான், உழைக்கிறதுலையும் இவர் நல்லவர் தான், பணம் சம்பாதிக்க வேண்டும் என்று நினைப்பவர்களையும் இவர் நல்லதுதான். எளிதாக அந்த பணத்தை செலவாக்கி விடுவார், அல்லது தேவையில்லாத முதலீடை கூட தூக்கி போட்டு விடுவார். அப்படி பணம் வர விட்டு போயிடும். இவர் வந்து ஒரு சிறந்த அறிவாளி தான். மணி மேனேஜ்மெண்ட்ல ஒரு எல்லாருக்கும் நிகரான ஒரு அறிவாளியாகத்தான் இவர் இருப்பார். அதுல எல்லாம் நல்லளவு கூட மாற்றம் இல்லை. இவருடைய தன் நிலையை உயர்த்துவது பற்றியே எப்போதுமே சிந்தித்து கொண்டிருக்கக்கூடியவர் தான் ரிஷபராசிக்காரர். ரிஷபராசிக்காரரை பொறுத்த வரைக்கும் வளர்பிறையில வரக்கூடிய ஞாயிற்றுக்கிழமை, செவ்வாய்க்கிழமை, தேய்பிறையில வரக்கூடிய வியாழக்கிழமை, வெள்ளிக்கிழமை, இந்த நாட்கள்ல கடன் கொடுக்கவும் கூடாது, கடன் வாங்கவும் கூடாது. எப்போதும் மைண்ட்ல வச்சுக்கோங்க. கடன் அடைக்கிறதுக்கு பரிகாரம் அப்படின்னா சிவன் கோயிலுக்கு போய் வழிபாடு அடிக்கடி செய்து வந்தால் கடனை விரைவிலே அடைத்து விடுவீர்கள். கிழக்கு வாசல் வச்ச வீட்டில் இருக்கிறது நல்லது. தெற்கு வாசல் இருக்கக்கூடிய வீடுகள் ரொம்ப நல்லது. நீங்கள் இருக்கும் வீட்டிலிருந்து தெற்கு திசை நோக்கி, கிழக்கு திசை நோக்கி இருக்கக்கூடிய நபர்களுடைய கடன் என்பது விரைவிலே அடைந்து விடும். இந்த வீடியோ இப்போ பார்த்தாச்சு, நான் பேசுகிறத கேட்டீங்கல்ல, விரைவிலே அடைந்து விடும். நாம் இப்போ 22ஆம் தேதியில் இப்போ இருக்கோமா, நம்ம வந்து ஜூன் மாதம் 1ஆம் தேதி புதுசாக குபேர யோக, செல்வ வள சம்பத்து, அதிபரீத குபேர யோகம், ராஜயோகம், அதிசிறந்த யோகம், பண யோகம், பண குவியல், அப்புறம் குபேர யாகம், இந்த பயிற்சிகள் எல்லாம் ஆன்லைன் மூலமா துவக்க இருக்கிறோம். எல்லாருக்கும் வாய்ப்பு இருந்தால் இன்ட்ரெஸ்ட் வந்து சேர்ந்துக்கங்க. அறிவியல் ரீதியாக, ஜாதக ரீதியாக, உளவியல் ரீதியாக எல்லாமே விவரமா பிரித்து அனைத்துமே சொல்லி கொடுத்துருவேன். நீங்கள் கோடீஸ்வரனாக மாறிவிடுவீர்கள். இருக்கும் நிலையிலிருந்து முன்னேற்றப்படுவீர்கள்.
ரிஷபராசிக்காரர்கள் மல்லிகைப்பூ வாங்கி மகாலட்சுமிக்கு சமர்ப்பணம் செஞ்சு வெள்ளிக்கிழமை வெள்ளிக்கிழமை மகாலட்சுமியினுடைய அஷ்டோத்திரம் சொல்லி வணங்கணும். கோவிலில் குறிப்பிட்ட நேரம் கொடுக்கணும், இடம் கொடுக்கணும், நேரம் இங்கே இருக்கணும். புதன்கிழமையும் வெள்ளிக்கிழமையிலையும் நீங்கள் கடன் அடைக்கிறதுக்கு துவங்கலாம். ரிஷபராசிக்காரங்க காசை கொடுத்தீங்கன்னா அந்த காசு அதுக்கப்புறம் பெரிய பெரிய உங்களுக்கு அந்த கடனை அடைச்சி முடிச்சு கொடுத்துருவீங்க. இதெல்லாம் ஒரு நல்ல விஷயங்கள். இதெல்லாம் தெரிஞ்சுக்கிட்டு சந்தோஷமாக நீங்கள் வாழணும். வெள்ளை ஆடைகளை உடுத்துங்க, அல்லது உடுத்துகிற ஆடைகளில் எப்பயுமே கொஞ்சம் லைட் கலர்ஸாக பயன்படுத்துங்க. சுக்கிரன் ஹோரையில் கடனை அடைக்கிறது ரொம்ப நல்லது ரிஷபராசிக்காரங்களுக்கு. அது பலம் கொடுக்கும். கடன்களை அடைக்கிறதுக்கான மிகுந்த பலத்தை அது கொடுக்கும். திருச்சி போங்க, ஸ்ரீரங்கநாதர் இருக்காரு, அங்கே ரங்கநாதர் கோயிலுக்கு போய் அரங்கரை தரிசிச்சுட்டு வாங்க. உங்களுடைய கடனெல்லாம் நீங்கள் ஒரு ஸ்டார்டட் பாயிண்ட் வேணும்ல, உங்கள் கடனை அடைக்கணும் அப்படிங்கிறதுக்கான ஒரு ஸ்டார்டிங் பாயிண்ட் வேணும்ல. அதனால நான் சொல்கிறேன், கோயிலுக்கு போங்க, அங்கேருந்து ஸ்டார்ட் பண்ணுங்க, உங்களுடைய கடனெல்லாம் அடைவதுக்கு துவங்கும். அடுத்து மிதுன ராசி. மிதுன ராசிக்காரங்க இது ரெட்டை ராசி அப்படின்னு நம்ம சொல்லுவோம். தமிழில் ரெட்டை அப்படிங்கிறது பொருள். பஞ்சபூதத்தில் காட்டு தத்துவத்தில் பிறந்தவங்க இவங்களால ஒரு வேலை இல்லை, 2 வேலை இல்லை, 3 வேலை கூட பார்க்க முடியும். வேலையே இல்லாமல் ஹவுஸ் ஹஸ்பண்டாக வீட்டில் வச்சிங்கன்னா பைத்தியம் பிடிச்ச மாதிரி இருப்பாங்க, மன உளைச்சல் ஆயிரும். 2-3 வேலை பார்க்கணும் ஒரே நேரத்தில். இவங்க ஆசிரியராக இருந்தாங்கன்னா ரொம்ப நல்லது, அல்லது பேச்சு தொழில் வாக்கு தொழில்களில் இருந்தாங்கன்னா ரொம்ப நல்லது. மிதுன ராசிக்காரங்க. மிதுன ராசி இளவரசன் ராசி அப்படின்னு நம்ம சொல்லுவோம். மிதுன ராசிக்காரங்க இயற்கையிலேயே ரொம்ப ரொம்ப நிதானமாக இருப்பாங்க. ஒரு விஷயத்தை செய்தா இருந்தால் தீர ஆலோசித்து அதுக்கப்புறம் தான் முடிவெடுப்பாங்க. இவங்களுடைய புத்தி எப்பயுமே நேர்பாதையில் மட்டும்தான் இருக்கும், நேர்பாதையை செல்லக்கூடிய புத்தியாக மட்டும்தான் இருக்கும். தொழில் விஷயத்தை பொறுத்த வரைக்கும் இவங்களுக்கு சின்ன சின்ன மன வருத்தங்கள் அப்பப்போ இருந்து கொண்டே தான் இருக்கும். வேலை பார்க்கக்கூடிய நபர்களாக இருந்தால் அவங்க பதவி உயர்வோ பணியிட மாற்றமோ அவ்வளோ ஈஸியாக கிடைக்காது. அவங்க நல்ல சுறுசுறுப்பாக ஒர்க்கர் தான், ஆனால் அந்த நினைச்ச மாதிரியான அந்த ஹை ஜம்ப் இவங்களுக்கு கிடைக்காம சில போராட்டங்களுக்கு பிறகு நினைச்சது கிடைச்சதும் அந்த உயர்வுக்கு வந்துடுவாங்க. நல்ல உழைப்பாளிகள் இவர்கள், நல்ல உழைப்பாளி, நல்ல உழைச்சி சம்பாத்தியம் செய்யக்கூடியவர்கள். எப்பொழுதுமே பொருள் வரத்துங்கிறது இருந்துக்கிட்டே இருக்கும் பாருங்க. நீங்கள் மிதன மாதிரி வேறு ஆள் பார்க்கவே முடியாது. பணம் வந்துக்கிட்டே இருக்கும், பணவரவு இருக்கும். என்ன ஒன்று தேவையில்லாமல் அனாவசியமாக பிளான் போட்டு திட்டம் போட்டு அனாவசிய செலவு செய்கிற ஆள் இந்த மிதுன ராசி. மொத்தமும் இல்லாமல் எவ்வளோ சம்பாத்தியம் வருது. அப்போ என்ன பண்ணணும், மிதுன ராசி இணையர் அப்போ மணி மேனேஜ்மெண்ட்டு இன்னொருத்தர் மாற்றிக்கணும். அப்படி பண்ணணும். கையில் காசு தங்காது, பொருள் நிற்காது, காசு தங்காது. காரணம் என்னன்னா இவங்களினுடைய தனாதிபதி சந்திரனாக இருக்கிறதுனால சலனம் உண்டாகும். அந்த சலனம் உண்டாகிறதுனால காசு செலவு பண்ணிடுவாங்க மிதுன ராசிக்காரங்க. ருணாதிபதியாக செவ்வாய் வருவதால் அப்போ இவங்களுக்கு பூமி சம்பந்தப்பட்ட விஷயங்கள்ல தடங்கள் உண்டாகும். இருக்கிற வீடு, இல்லை புது இடம் வாங்குறேன், இல்லை பரம்பரை இடத்தையே நான் வாங்கி வச்சுக்கிறேன் அப்படின்லாம் இருந்தால் அங்கே வீட்டில் இவங்களுக்கு பிரச்சனைகள் உண்டாகும். அதில் பொருளாதார பிரச்சனைகள், தடங்கல்கள் வரும். பணத்தை சேமித்து வச்சாக்க இவங்க பொருளாதாரத்தில் சிறந்து விளங்க முடியும். சேமிக்கிறது அப்படிங்கிறது ஒரு அடுத்த கட்ட முதலீடுக்காக யோசித்து, செலவுக்காக யோசித்து, என்னென்ன செலவுக்கு என்னென்னது தேவைப்படும்னு சொல்லி எதிர்கால திட்டங்களை போட்டு இவங்க சேமிக்க நினைச்சாங்கன்னா சேமித்து வைத்தால் மட்டும்தான் இவர்கள் பொருளாதாரம் இவர்களை காத்து நிற்கும். இல்லாவிட்டால் எந்த சேமிப்பும் அவங்களுக்கு இல்லைன்னா பொருளாதார பிரச்சனை திடீர்னு வரும்போது நொந்து போவாங்க, கஷ்டப்பட்டு போவாங்க. சேமிச்சிருந்தாக்க கஷ்டம் வரும்போது அந்த சேமிப்பு தூக்கி இதில் வச்சு ஈக்குவல் பண்ணிட்டு போயிடுவாங்க. கையில் பணம் இருந்தால் செலவு இருந்துக்கிட்டே இருக்கும். அதனால் மிதுன ராசிக்காரங்க கையில் இருக்கிற பணத்தை ஒரு அசட்டாக கன்வெர்ட் பண்ணி மாற்றி போட்டுருங்க. அதுதான் உங்களுக்கு நல்லது, உங்கள் குடும்பத்துக்கும் நல்லது. மிதுன ராசிக்காரர்கள் யாராக இருந்தாலும் வளர்பிறையில் வரக்கூடிய செவ்வாய்க்கிழமை, வளர்பிறையில் வரக்கூடிய வியாழக்கிழமை, அப்புறம் தேய்பிறையில் வரக்கூடிய புதன் வெள்ளிக்கிழமைகள், இந்த 4 நாட்களில் யார்கிட்டையும் கடன் கொடுக்காதீங்க, யார்கிட்டையும் கடன் வாங்காதீங்க. எந்த நல்லதும் நடக்காது, பார்த்துக்கங்க. இப்போ கடன் அடைக்கிறதுக்கு பரிகாரம் இருக்கா? முருகப்பெருமானை போய் வணங்குங்க. முருகனை வணங்கி நீங்கள் வழிபாடு செய்தால் உங்களுக்கு நிச்சயமாக கடன் அடையும். உங்களுடைய கடன் அடைவதற்கான முதல் துவக்கமே முருகன்ட்டு தான். முருகனை போய் கும்பிட்டு வேலையை ஆரம்பிங்க, அதுதான் நல்லாயிருக்கும். கிழக்கு வாசல் நல்லது, வடக்கு வாசல் நல்லது. உங்களுடைய வீடு இப்போ இருக்கக்கூடிய திசை எந்த திசைன்னு பார்த்துக்கோங்க.
கிழக்கு வாசல் வடக்கு வாசல் நல்லது உங்களுக்கு. அப்படி வந்து யார்ட்டையும் கடன் கொடுக்குறீங்க அப்படின்னா கிழக்க பார்த்து நின்று நீங்கள் கடன் கொடுக்கறது நல்லது. கிழக்கு வடக்கு திசைகளில் நின்று கடன் அடைக்கிறதுங்கிறது நன்மையை கொடுக்கும் உங்களுக்கு. திங்கக்கிழமை கிழமை, புதன்கிழமை, வெள்ளிக்கிழமை இந்த 3 கிழமைகளும் உங்களுக்கு கடன் அடைக்கிறதுக்கு நல்ல தினங்கள். கடன் அடைக்க காசு எடுத்து கொடுத்தீங்க அப்படின்னா வேகமாக சீக்கிரமாக கடன் அடையும். மிதுன ராசியில் இருக்கக்கூடியவங்க செவ்வாய் ஹோரையில் செவ்வரளி மலரை வாங்கி முருகனுக்கு சமர்ப்பணம் செஞ்சு கந்த சஷ்டி கவசத்தை பாராயணம் செஞ்சு வந்தால் சிறந்த அனுகூலங்கள் உங்களுக்கு கிடைக்கும். சிறந்த அனுகூலங்கள் உங்களுக்கு கிடைக்கும். அதே போல் சஷ்டி வகுப்புகளுக்கெல்லாம் போங்க. அந்த முருகனை பற்றி பெருமையாக சொல்லித்தரக்கூடிய சில கோவில்களில் சில கிளாஸஸ் எல்லாம் எடுக்கிறாங்க. வேல்மாறல் வகுப்பு அப்படின்லாம் வகுப்புகள் இருக்குது. அப்போ வேல்மாறல் வகுப்பு பாராயணம் செய்வது மாற்றத்தை கொடுக்கும், உங்களுக்கு கடனை அடைக்கும். புதன் மற்றும் சுக்கிரன் இந்த ஹோரைகளில் கடனை அடைக்கிறதுக்கு ஆரம்பிக்கிறது அப்படிங்கிறது உங்களுக்கு நன்மையை கொடுக்கும். பழனி தண்டாயுதபாணி சுவாமி கோவிலுக்கு போய் தரிசனம் பண்ணிட்டு வந்தீங்கன்னா மிதுன ராசிக்காரர்களுக்கு மிகச்சிறப்பாக சுபிட்சமாக இனிமேல் கடனே இல்லை அப்படிங்கிற ஒரு நிலைமை உருவாகி வரும். அதை கொஞ்சம் கவனமாக பார்த்துக்கங்க. இப்போ நிறைய பேர் நம்ம வாட்ஸ்அப் குரூப்பில் ஜாயின் பண்ணியிருக்காங்க. நான் வாட்ஸ்அப் நம்பரும் கொடுத்துருக்கேன். வந்து ஜூன் 1லேருந்து 30 நாளைக்கு தொடர்ந்து எல்லோரையும் மிகச்சிறந்த குபேர மங்கள வள செல்வங்களோடு வாழ வைக்கக்கூடிய அதிசிறந்த டயட், அதிசிறந்த மைண்ட் பயிற்சிகள் இதெல்லாமே கொடுக்க போகிறோம். தொழில் வளம் மேம்படுத்துறதுக்கான பயிற்சிகள்லாம் தரப்போகிறோம். எல்லா பயிற்சிகளுமே உங்களுக்கு தரப்போகிறோம். வாட்ஸ்அப்பில் மெசேஜ் அனுப்பினவங்கள குரூப்பில் சேர்த்து எல்லாருக்குமே தகவல் கொடுத்துக்கிட்டு இருக்கோம். அனைவருமே சேருங்க, மிகச்சிறப்பாக இருங்க. கடகராசி அப்படிங்கிறது காலபுருஷ தத்துவத்தில் 4வது ராசி. வடமொழியில் கடகம் அப்படின்னா தமிழில் நண்டு அப்படின்னு நாம் சொல்லுவோம். இயற்கையிலேயே அதிகமாக உணர்ச்சி வசப்படக்கூடியவர் தான் கடகராசிக்காரர். அவங்களுக்கு வந்து நீர் தத்துவம் இருக்கும், கருணை உள்ளம் இருக்கும், மனசாட்சிக்கு விரோதமாக எந்த காரியத்திலையும் செய்ய மாட்டாங்க. இவங்களுக்கு தனாதிபதியாக, அதாவது 2ஆம் வீட்டில் சூரியனும் ரண ருண ரோகாதிபதியாக 6வது வீட்டில் குருவும் இருக்கிறாங்க. கொடுத்த வேலை, அதாவது ஒரு வேலையை கொடுத்து அனுப்பிட்டீங்க அப்படின்னா அதை சரியான நேரத்தில் சரியான முறையில் முடிக்கிறது தான் இவர்களுடைய சிறப்பு. கடகராசிக்காரங்கள்ட்ட ஒரு வேலை கொடுத்தீங்கன்னா அப்படி தான் இருக்கும், முடிச்சிருவாங்க. பணவரவு இவங்களுக்கு நல்லாவே இருக்கும். வாழ்க்கை துணை மூலம் செல்வாக்கான வாழ்க்கை வாழ வேண்டிய நபர்கள் தான் கடகராசிக்காரர்கள். மனை வாங்கலாம், வீடு வாங்கலாம், கட்டிய வீட்டை வாங்கலாம். இதெல்லாமே அதிர்ஷ்டம் தரும். இது வந்து மனம் வாங்கி வீடு கட்டுறதை விட கட்டின வீட்டை வாங்குறது மிகப்பெரிய அதிர்ஷ்டத்தை கடகராசி நபர்களுக்கு கொடுக்கும். இவங்களுக்கு வளர்பிறையில் வரக்கூடிய திங்கட்கிழமை, வியாழக்கிழமை இந்த கிழமைகளில் வந்து கொஞ்சம் கவனமாக இருக்கணும். தேய்பிறையில் வரக்கூடிய புதன்கிழமை, வெள்ளிக்கிழமை இந்த 4 நாட்களில் கடன் வாங்குவது கொடுப்பது கூடவே கூடாது. கடன் அடையணும் அப்படின்னா என்ன செய்யணும்? ராமரை வழிபாடு செஞ்சால் கடன் அடையும். மேற்கு வாசல் வடக்கு வாசல்களில் இருப்பது ரொம்ப நல்லது. அல்லது மேற்கு நோக்கியோ வடக்கு நோக்கியோ நின்று கொண்டு கடனை கொடுப்பது மிக மிக நல்லது. மீண்டும் கடன் வராமல் இருக்கும், அதுக்காக சொல்கிறேன். திங்கட்கிழமை, வியாழக்கிழமை இந்த கிழமைகள் கடனை அடைப்பதற்கு துவங்கினால் இந்த கிழமைகளிலே கடன் கொடுத்து விடுவோம் என்று இந்த ஜாதகர் இந்த ஒவ்வொரு அமைப்பிலையும் இருக்கக்கூடிய மிதுன ராசி நபர்கள்லேருந்து கடகராசி நபர்கள்லேருந்து ஒவ்வொருத்தருக்கும் ஒரு மாதிரி சொல்லிக்கிட்டு இருக்கிறோம். இப்போ வந்து கடகராசியில் இருக்கிறவங்க மிக சிறப்பாக இதெல்லாம் உணர்ந்து நீங்கள் ஒரு நல்ல வழிபாட்டு முறைகளோட கடைபிடிச்சிங்கன்னா நல்லா இருக்கலாம். திங்கட்கிழமை, வியாழக்கிழமை கடன் அடைக்க தொடங்குனீங்க அப்படின்னா கடகராசி நபர்களுக்கு அந்த கடன் வந்து ரொம்ப பெருகாது, அப்படியே இருக்க குறைஞ்சிக்கிட்டே இருக்கும். அதனால அப்படி சொல்கிறது. கடகராசி நபர்கள் குரு ஹோரையில் எந்த ஒரு விஷயத்தை செஞ்சாலும் அவங்களுக்கு நன்மை வந்து சேரும். கடன்கள் அடைபடக்கூடிய காலகட்டமும் அதுதான். குரு ஹோரையில் ஒரு சிறு பகுதி கடனை எடுத்து யாருக்கு அடைக்கணுமோ அவங்களுக்கு கொண்டு போய் கொடுக்கணும். அது உங்களுக்கு பெரிய மாற்றத்தை கொடுக்கும். சிவனை வணங்கி வருவது உங்களுக்கு மிகச்சிறந்த சக்தியை கொடுக்கும். நீங்கள் வந்து கரூரில் பசுபதீஸ்வரர் கோவிலுக்கு போனீங்க அப்படின்னா தரிசனம் பண்ணி வாங்க. அந்த தலத்துக்கு போங்க. கரூர் மாவட்டத்தை நீங்கள் போய் கரூர் மாவட்டத்துக்கு போங்க. கோயில் எங்கே இருக்குன்னு கேட்கறதுக்கு முன்னாடி போய் பஸ் ஸ்டாண்டில் போய் கேளுங்க, பசுபதீஸ்வரர் கோயில் எங்கே இருக்குன்னு கேளுங்க. டவுனுக்குள்ளே இருக்குது, பஸ் ஸ்டாண்டு பக்கத்துலேயே இருக்குது.
போயிட்டு வாங்க. அடுத்து சிம்ம ராசி. சிம்ம ராசிங்கிறது ஆண் ராசி. வடமொழியில் சிம்மம், தமிழில் சிங்கம் அப்படின்னு நம்ம சொல்லுவோம். சிம்ம ராசியினுடைய அதிபதி சூரிய பகவான். தனாதிபதி புதன். ரண ருண அதிபதி யாரு? சனி. சிம்ம ராசிக்காரர்கள் தொழில் செய்யலாமா? தொழில் செய்யறதை விட வேலை 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 வேலைன்னு இருந்தால் அவங்களுக்கு நன்மை தரும் வகையில் இருக்கும். ரத்தம் சம்பந்தப்பட்ட உறவுகளுக்கு அவங்களோட சேர்ந்து அவங்களையும் இணைச்சு தொழில் செஞ்சீங்க அப்படின்னா ஒரு தொழிலில் லாபம் கிடைக்குமா கிடைக்காதா அப்படின்னா, ரத்தம் சம்பந்தப்பட்ட உறவுகளோட சிம்மராசிக்காரங்க எந்த விதமான பிஸ்னஸும் பண்ணக்கூடாது. அதில் பிரச்சனைகள் சிரமங்கள் தான் உண்டாகும். அதனால் குடும்ப அதிபதி, லாப அதிபதி, தனவாக்கு, இந்த அதிபதி இது எல்லாமே புதனாகவே அமைந்திருக்கக்கூடிய காரணத்தால், சிம்ம ராசிக்காரங்களுக்கு புதனாகவே அமைந்திருக்கக்கூடிய காரணத்தால் பொருளாதார நிலை என்பது நல்லா இருக்கும். அது நீங்கள் தனியாக தொழில் பண்ணால், ஒன்று வேலைன்னாலும் நீங்கள் சிங்கிளாக தான் இருக்கணும், தொழில்னாலும் சிங்கிளாக தான் இருக்கணும். அப்போ தான் சக்ஸஸ் பண்ண முடியும். அதிகமான வருமானம் வேண்டுமென்றால், உப தொழில்கள் மூலமாகவும் உங்களுக்கு அதிக வருமானம் வேண்டுமென்றால், நீங்கள் சக்திமயமாக மாற வேண்டுமென்றால் வேலைக்கு போங்க. தொழில் பண்ணணுமா? சில ஜாதகத்தில் தொழில் டிமாண்டாக இருக்கும். ஜாதகம்லாம் பார்த்துட்டு தொழில் பண்ணலாமான்னு கேட்டுக்கிட்டு நீங்கள் தொழில் பண்ணுங்க. வாக்குஸ்தான அதிபதி உங்களுக்கு நல்லாவே இருக்கு. வாய் சாமர்த்தியம் உங்களுக்கு நல்லாவே இருக்கு. வாக்குஸ்தான அதிபதி புதனாக இருக்கிற காரணத்தினால சிம்ம ராசிக்காரர்களுக்கு வாய் சாமர்த்தியங்கிறது தாங்கவே முடியாது. அந்த அளவுக்கு நல்லா பேசுவாங்க. வாய் சாமர்த்தியம். எந்த சூழ்நிலையையும் தன்னுடைய பாகத்திறமையால வென்று காட்டுவதுதான் ஒரே வழி என்று இருப்பார்கள். வென்று விடுவார்கள். சிம்மராசிட்டெல்லாம் பேசி ஜெயிக்க முடியாது. இவங்க வளர்பிறையில் வரக்கூடிய நாட்கள் ஞாயிறு, வெள்ளி, அதுக்கப்புறம் தேய்பிறையில் திங்கள், புதன்கிழமை. இந்த நாட்களில் கடன் கொடுப்பது, கடன் வாங்குவது இந்த வேலை செய்யக்கூடாது. சிவபெருமானை வணங்குனாங்கன்னா கடன் அடையும். விநாயகரை வணங்குனாங்கன்னா கடன் அடையும். கிழக்கு வாசல், தெற்கு வாசல்ல இருக்கக்கூடிய வீடுகளில் இவங்க இருந்தால் ரொம்ப நல்லது. கிழக்கு தெற்கு திசை நோக்கி நின்று கடனை அடைப்பதற்கு பணம் கொடுப்பது நல்லது. சீக்கிரமாக கடன் அடையும். ஞாயிற்றுக்கிழமை, வியாழன்கிழமை, வெள்ளிக்கிழமை இந்த கிழமைகள் கடன் அடைப்பதற்கு தொடக்கம் செய்ய வேண்டிய நாட்கள். இந்த நாட்களில் தொடங்குனீங்கன்னா கடன் விரைவிலேயே அடையும். சிம்மராசிக்காரர்கள் விநாயகர் அகவலை அடிக்கடி சொல்லி வந்தால் மிக நல்லது. அருகம்பிள்ளை விநாயகருக்கு சமர்ப்பிக்க வேண்டும். சமர்ப்பணம் செய்து வழிபாடு செய்ய வேண்டும். அது நன்மையை கொடுக்கும். சூரியன் அதுக்கப்புறம் சூரியன் ஹோரை, செவ்வாய் ஹோரை, இந்த ஹோரையில் கடன் அடைக்கிறதுக்கு துவங்கினா அதுவும் நன்மையை கொடுக்கும். புதிய விஷயங்களை ஆரம்பிக்கிறது கூட இந்த ஹோரை நேரங்களில் ஆரம்பிக்கலாம். ஆரம்பித்தா அது ஒரு பெரிய மாற்றத்தை கொண்டு வரும். போய் வழிபாடு செய்யக்கூடிய ஒரு திருத்தலம் இருக்கா அப்படின்னா திருவந்திபுரம் போகணும். திருவந்திபுரத்தில் தேவநாத பெருமாள் கோவிலுக்கு போகணும். தேவநாத சுவாமியை வழிபாடு செய்யணும். ஹயக்ரீவரை வழிபாடு செய்யணும். தரிசனம் செய்துவிட்டு வரணும். இது கடலூருக்கு பக்கத்தில் இருக்கு இந்த கோயில். போய் வழிபாடுகள் செய்தீங்கன்னா நீண்ட நிம்மதியும் ஆரோக்கியமும் பெற்று இப்போ இருக்கக்கூடிய பண தட்டுப்பாடு நிலைமையிலிருந்து நீங்கள் முன்னேறி வருவீர்கள். அடுத்து 6வது கன்னிராசி. கன்னிராசி காலபுருஷ தத்துவத்தில் 6வது ராசி. வடமொழியில் கன்னியா ராசி அப்படின்னு சொல்லுவோம். கன்னிப்பெண் அப்படின்னு பொருள். கன்னிராசியினுடைய அதிபதி யாரு? புத பகவான். பஞ்சபூதத்தில் நில தத்துவத்தில் பிறந்தவர்கள் தான் கன்னிராசிக்காரர்கள். இவர்களுடைய ராசி உபய ராசி அப்படின்னு சொல்லுவாங்க. கன்னிராசி இளவரசி ராசி அப்படின்னு சொல்லுவாங்க. பெண் சார்ந்த விஷயங்களுக்கு, பெண்மை சார்ந்த விஷயங்களுக்கு இந்த ராசியினர் அதிகமாக முக்கியத்துவம் கொடுப்பார்கள். கன்னிராசிக்காரர்களுக்கு ராசிநாதன் புதன் தான். அப்போ தொழில் ஸ்தானமாகி இருக்கிற காரணத்தினால இது ஒரு சிறப்பான ஒரு ராசினே சொல்ல முடியும். அனைவருக்கும் செல்லப்பிள்ளை அப்படின்னு சொல்லலாம். கன்னிராசிக்காரங்களை பொறுத்த வரைக்கும் எல்லாருக்குமே செல்லப்பிள்ளையா இருப்பாங்க. இது கணவன் மனைவியாக வரும்போது சில இடங்கள்ல மாறும். கணவன் மனைவியை தவிர்த்துட்டு நான் சொல்றத கன்னிராசிக்கு கேளுங்க. அனைவரையுமே அரவணைத்து செல்லக்கூடிய ஒரு ஹெச்ஆர் வேலையில
கன்னிராசிக்காரங்க இருந்தாங்க அப்படின்னா ரொம்ப நல்லது. வீட்டில் ஹஸ்பண்ட் அரவணைச்சு போவாங்களா, அது தெரியாது. அது வேற டீட்டெயிலு. நமது செல்வ வளம், குபேர வளம், யோகம், வேலை, பணிகள், பணம் அப்படி பேசுறதுனால அந்த டாபிக் மட்டும் நான் பேசுகிறேன். கன்னிராசிக்காரங்க சிறந்த ஹெச்ஆராக இருப்பாங்க. அவங்கள வேலைக்கு வைங்க. அவங்களுக்கு வந்து தனவாக்குலையும் சரி, குடும்பாதிபதியிலையும் சரி, பாக்கிய அதிபதியாகவும் சரி, சுக்கிரனாகவே இருக்கிறதுனால பொருளாதார நிலை மிக நிறைவாக அமர்ந்திருக்கும். இவங்களுக்கு உபரி வருமானம் உண்டாகும். வாக்கு அதிபதியாக சுக்கிரன் இருக்கிற காரணத்தினால பேச்சு சாமர்த்தியம் கன்னிராசிக்காரங்களுக்கு அதிகம். கன்னிராசிக்காரங்களை விஜே, ஆர்ஜே, மேடை பேச்சாளர்கள் இப்படிலாம் கொண்டு வச்சிங்கன்னா, டீச்சரெல்லாம் கொண்டு வச்சிங்கன்னா ரொம்ப அருமையாக அங்கே வந்து முன்னேற்றங்களை நீங்கள் அடைய முடியும். நிறைய முன்னேற்றங்கள் உங்களுக்கு கிடைக்கும். பேச்சு சாமர்த்தியம் அதிகம். கன்னிராசிக்காரங்கள்ட்ட பேசி பாருங்க, அப்பதான் தெரியும் உங்களுக்கு. சேமிப்புகளுக்கு முக்கியத்துவம் கொடுப்பார்கள். பாக்கியாதிபதி சுக்கிரனாக இருக்கிறதுனால, ராகுவும் கேதுவும் நட்பு கிரகமா இருக்கிறதுனாலையும் இவங்களுக்கு வந்து அந்த பூர்வ புண்ணிய சொத்துக்கள், பிதுராருடைய சொத்துக்கள் வந்து, அதாவது பரம்பரை சொத்துக்கள் வந்து கிடைக்கும் இவங்களுக்கு. இவங்க வந்து வளர்பிறையில வரக்கூடிய திங்கள், வெள்ளி, அதுக்கப்புறம் தேய்பிறையில வரக்கூடிய ஞாயிறு, வெள்ளி, இந்த நாட்கள்ல கடன் வழங்கக்கூடாது. கடன் கொடுப்பதை தவிர்க்க வேண்டும், வாங்குவதையும் தவிர்க்க வேண்டும். அப்படி இருந்தால்தான் நல்லது. தனாதிபதியாக சுக்கிரன் இருக்கிறார். ருணாதிபதியாக சனி பகவான் வருகிறார். இவங்களுக்கு சுபிட்சமா இருக்கு எல்லாமே. அதனால கொண்டாட கத்துக்கங்க வாழ்க்கைய. சிவபெருமான வழிபாடு பண்ணலாம், ஐயப்பனை வழிபாடு பண்ணலாம், காவல் தெய்வங்களை வழிபாடுகள் செய்யலாம். இது ரொம்ப நல்லது. கிழக்கு வாசல் வச்ச வீடு, வடக்கு வாசல் வச்ச வீடு, அல்லது கிழக்கு வடக்கு நோக்கி நின்று கடனை அடைப்பது நல்லது. இந்த திசைகளில் ஞாயிறு, புதன், வியாழன் அப்படிங்கிற கிழமைகள்ல கடன் அடைக்க துவங்கினால் அது விறுன்னு வேகமாக அந்த கடன் அடையும். கன்னிராசிக்காரர்கள் பைரவரை வழிபாடு செய்ய வேண்டும், நவக்கிரகங்கள் வழிபாடு செய்ய வேண்டும். நல்ல மிகுந்த மாற்றத்தை உங்களுக்கு கொடுக்கும். வழிபாடுகளை செய்யுங்கள். இந்த வழிபாட்டுகளோடு சேர்த்து புதன், குரு, அப்புறம் சுக்கிரன், புதன் ஹோரை, குரு ஹோரை, சுக்கிரன் ஹோரை, இந்த ஹோரைகள்லையும் நீங்க கடன் அடைக்க துவங்கலாம். கடன் அடைக்க துவங்கினால் மாற்றத்தை நீங்கள் பார்க்கலாம். அதியமான் கோட்டை கோவிலுக்கு சென்று வழிபாடு செய்யுங்கள். தருமபுரியில பழைய கோட்டையிலிருந்து 7 கிலோமீட்டர் தூரத்தில் அமைந்திருப்பதுதான் அதியமான் கோட்டை கோவில். அங்கே சென்று கால பைரவரை வழிபாடு செய்யுங்கள் கன்னிராசிக்காரர்களே. அடுத்து 7வது ராசி துலாம் ராசி. துலாம் என்பது காலபுருஷ தத்துவத்தின் அடிப்படையில் 7வது ராசியா இருக்கு. இது ஒரு ஆண் ராசி. இவங்களை பொறுத்த வரைக்கும் அதிபதி சுக்கிர பகவான், தனாதிபதி செவ்வாயா வர்றாரு, ருணாதிபதியாக வரக்கூடியது குரு வராரு. துலாம் ராசி வந்து நம்ம மந்திரி ராசி அப்படின்னு சொல்லுவோம். ஒரு நாட்டின் மந்திரிகள், தொழிலதிபர்கள், பங்குச்சந்தை சார்ந்த விஷயங்களுக்கு இந்த ராசி மிக மிக முக்கியமான ராசி. தொழிலதிபராக இருக்கலாம், பங்குச்சந்தை சார்ந்த விஷயங்கள்ல ஊகத்துல உள்ளவங்களா இருக்கலாம், மந்திரிகளா இருக்கலாம். துலாம் ராசிக்காரங்க எல்லாமே வர முடியும். இவங்க வந்து எல்லாருமே சரிசமமாக மதிக்கக்கூடிய ஒரு குண அமைப்பு இருக்கக்கூடியவர்கள். இந்த ராசி ரொம்ப ரொம்ப முக்கியமான ராசிங்க. ஏன்னா நீதிபதிகளாகவும் இந்த ராசி தான் இருப்பாங்க. ஆடிட்டிங்லையும் இந்த ராசிகள் தான் அதிகமாக இருப்பாங்க. எந்த ஒரு முடிவையும் நிதானமாக எடுக்கக்கூடியவர்களாக இருப்பாங்க. தைரியம் இவங்களுக்கு உண்டு, தைரியம் அதிகம் உடையவங்க தான். கல்வியை விட நடைமுறை அறிவுக்கு, ப்ராக்டிக்கல் நாலேஜுக்கு தான் இவங்க முக்கியத்துவம் கொடுப்பாங்க. ப்ராக்டிக்கல் நாலேஜ் இவங்களுக்கு அதிகம். அனுபவ அறிவை பெறுவதற்கு கடுமையாக முயற்சிகளை மேற்கொண்டு அனுபவ அறிவை பெறுவார்கள் துலாம் ராசிக்காரர்கள். எந்த ஒரு விஷயத்திலையும் நேர்மையை கடைபிடிக்கிறது அப்படிங்கிறது இவங்களுடைய தனித்தன்மை. இவங்க ராசியின் குறியீடு தராசா இருக்கு. அது போலதான் இவங்க எப்பயுமே நேர்மையாகவே இருப்பாங்க. இவங்க பார்க்குற உத்தியோகம் எல்லாம் அந்த தராசை சுற்றியே தான் வரும். சுயதொழில் எது செஞ்சாலும் சரி, அதை சுற்றி தான் வரும். சேமிப்பு முடியும், முதலீடுகள் முடியும்,
எல்லாமே இவங்களுக்கு முடியும். நண்பர்கள், உறவினர்கள் எல்லாரையும் இணைத்து கொண்டு ஒரு தொழிலமைப்பை துவங்கி வெற்றிகரமாக செயல்பட வேண்டும் என்று நினைத்து நண்பர்களையும் உறவினர்களையும் பார்ட்னராகி செய்தால் படுபாதாளத்தில் 2 கோமணம் எடுத்து நடுத்தெருவில் தான் நிற்பார் துலாம் ராசிக்காரர். அந்த வேலை மட்டும் செய்யவே கூடாது. துலாம் ராசிக்காரர்களுக்கு வெற்றி இருக்கு. அது மற்ற நபர்களோட, உறவினர்களோட கிடையாது. கூட்டு தொழில் பண்ணக்கூடாது. கூட்டு சுடுகாட்டுக்கே போனாலும் சரி, கூட்டு தொழில் பண்ணக்கூடாது. துலாம் ராசியிலே உள்ளவர்கள் வளர்பிறை நாட்களில் ஞாயிறு, வியாழன், தேய்பிறை நாட்களில் புதன், வெள்ளிக்கிழமை, இந்த 4 நாட்களில் கடன் கொடுக்கக்கூடாது, வாங்கக்கூடாது. முருகன் வழிபாடு செய்யலாம், ஆஞ்சநேயர் வழிபாடு செய்யலாம், காவல் தெய்வங்கள் வழிபாடுகளை செய்யலாம். தடைகள் எல்லாம் அகன்று போகும். கிழக்கு வாசல் வீட்டில் வசிக்கலாம், தெற்கு வீட்டில் வசிக்கலாம். தெற்கு வாசல் உள்ள வீட்டில் வசிக்கலாம். கடன் அடைக்கணும் அப்படின்னா அப்படிதான் இருக்கணும். கடன் அடைக்கிறதுக்காக ஒருத்தருக்கு பணம் கொடுக்க போறீங்கன்னா கிழக்க பார்த்து கொடுங்க, தெற்க பார்த்து கொடுங்க. செவ்வாய்க்கிழமை, புதன்கிழமை, வெள்ளிக்கிழமை, இது எல்லா கிழமையும் கடன் அடைக்கிறதுக்கான நல்ல தினங்கள் தான். இந்த தினங்களில் தொடங்குனீங்கன்னா கொஞ்சம் கொஞ்சமாக அப்படியே கடன் அடைஞ்சிடும். துலாம் ராசிக்காரர்களுக்கு சுக்கிரன், அப்புறம் குரு, சுக்கிர ஹோரை, குரு ஹோரை, இந்த ஹோரையில் நீங்கள் கடன் அடைக்கலாம். அந்த கடன் ஈஸியாக அடைஞ்சிடும். நீங்கள் ஏதோ ஒரு நேரத்தில் போய் கடனை கொடுக்குறீங்க, ஏதோ ஒரு நேரத்தில் அப்படி பண்ணக்கூடாது. உங்களுடைய பிறப்பு அமைப்புக்கு ஒரு நேரம் இருக்குது. அந்த நேரத்தில் கரெக்டாக டைமில் கொண்டு நீங்கள் கடனை கொடுத்துட்டு 10 லட்சம் வாங்கினேன், இந்தாங்க ஒரு 60,000 வச்சுக்கோங்க, பிறகு மிச்சம் தர்றேன் அப்படின்னு சொல்லி அந்த டைமுக்கு நீங்கள் கொடுத்துட்டீங்கன்னா அது அடுத்து இந்த டைம் மேனேஜ் ஆகி ஒவ்வொன்றா நீங்கள் பணத்தை கொடுக்க ஆரம்பிச்சதை அப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக கொடுத்து முடிச்சுட்டீங்க. பணமும் உங்களுக்கு வரவு ஆரம்பிச்சிடும். அதுக்கு தான் இந்த டைம் எல்லாம் பார்க்கறது. உங்களுக்கு உங்கள் ஜாதகத்துக்கு ஸ்பெசிஃபிக்காக, நான் பொதுவாக எல்லா ராசி நட்சத்திரத்துக்கும் சொல்லிக்கிட்டு இருக்கிறேன். ஸ்பெசிஃபிக்காக உங்கள் ஜாதகத்துக்கு எதுவும் இருக்குன்னு தெரிஞ்சுக்கணுன்னா நீங்கள் ஜாதகம் பார்த்தா தான் நான் உங்களுக்கு தகவல் சொல்ல முடியும். துலாம் ராசிக்காரர்களுக்கு குரு ஹோரை, சுக்கிரன் ஹோரையில் கடன் அடைக்கலாம் அப்படின்னு சொல்லியிருந்தேன். மகாலட்சுமியினுடைய அஷ்டோத்திரம் சொல்கிறது ரொம்ப நல்லது. மகாலட்சுமிக்கு தாமரை மலர்கள் வைத்து வழிபாடு பண்ணுவது ரொம்ப நல்லது. திருச்செந்தூர் சுப்பிரமணிய சாமி கோயிலுக்கு போய் முருகனை தரிசித்து விட்டு வர வேண்டும். அப்படி வந்தால் அதன் பிறகு கடன் என்பது குறைய துவங்கும். கொஞ்சம் கொஞ்சமாக 6 மாதத்திலிருந்து 1 ஆண்டுக்குள்ள மொத்த கடனையும் முடிச்சிருப்பீங்க. 8வது ராசி விருச்சிக ராசி. 12வது ராசியாக தான் மீன ராசி வரப்போகுது. 8வது ராசி விருச்சிக ராசி. விருச்சிக ராசி அப்படிங்கும்போது அவங்களுக்கு தனாதிபதி குரு, ருணாதிபதி ராசிநாதன் செவ்வாய் தான். அவங்களுக்கு ராசிநாதன் செவ்வாய், அவங்களுக்கு 6ஆம் வீட்டில் இருக்கிறவரும் செவ்வாய் தான். அப்போ விருச்சிக ராசி அப்படிங்கிறது பெண் தளபதி அப்படின்னு சொல்லுவோம். பெண் தளபதி ராசி அப்படின்னு சொல்லுவோம். ஒரு நாட்டில் பெண் மந்திரிகள் முக்கிய முடிவுகளை எடுத்து, நீதித்துறையில் பணியாற்றக்கூடிய பெண்கள் முக்கிய முடிவுகளை எடுத்து, பூமி சார்ந்த விஷயங்களுக்கு இந்த ராசி முக்கியமான ராசி இது. அப்படி நாட்டில் மிக முக்கியமான முடிவுகள் எல்லாம் பெண்கள் எடுத்தால் எவ்வளோ நல்லா இருக்கும். அந்த நல்ல முடிவுகளாக தானே வரும். அதுபோல் விருச்சிக ராசி எடுக்கக்கூடிய முடிவுகள் அப்படி பெண்கள் எடுக்கக்கூடிய முடிவுகளாக அமையும் என்பது கருத்து. இந்த ராசியில் இருக்கக்கூடியவங்க வேலை செய்யக்கூடிய இடத்துல தனக்குன்னு தனி மரியாதையை உருவாக்கிடுவாங்க, ஒரு அடையாளத்தை உருவாக்கிடுவாங்க. இவங்களுடைய வேலையில் இவங்க தனித்துவம் மிகுந்தவராக உருவாக்கிடுவாங்க. சரியான நேரத்தில் வேலைக்கு போகிறது அப்படிங்கிறது இவங்களுக்கு ரொம்ப பிடிக்கும். சரியாக வேலைக்கு போவாங்க. அதே போல் கொடுத்த வேலையை சரியான நேரத்தில் முடிச்சு கொடுக்கக்கூடிய குணமும் இவங்களுக்கு உண்டு. தனவாக்கு நிலை இவங்களுக்கு உண்டு. குடும்ப அதிபதி குருவாக இருக்கிறாரு, லாபஸ்தான அதிபதியாக புதன் இருக்கிறாரு. அப்படிங்கிறதுனால பொருளாதார நிலை அப்படிங்கிறது சீராக இருக்கும், சீரான ஏற்றம் இருக்கும். திருமணத்திற்கு பிறகு பொருளாதார நிலை அப்படிங்கிறது இரட்டிப்பாக மாறும். இரட்டிப்பாக மாறி போயிடும். விருச்சிக ராசியில் இருக்கிறவங்களுக்கு இரட்டிப்பு நிலை மாறும் கல்யாணத்துக்கு பிறகு. இந்த வீடியோ பார்க்குறவங்க எல்லாரும் கல்யாணம் பண்ணால் இப்போ 2ஆக சம்பாரிச்சிடலாமோ அப்படின்னு நினச்சி உடனே கல்யாணத்துக்கெல்லாம் போயிடாதீங்க. எல்லாம் நடக்கட்டும், நடக்கும்போது நடக்கட்டும். நடந்த பிறகு பாருங்கள், உங்களுக்கு டபுள் மடங்கு அந்த சம்பாத்தியம் பெருகி போயிருக்கும். வாழ்க்கை துணை அப்படிங்கிறது அதிக செலவு செய்தாலும், தனக்கு வாழ்க்கை துணை அதிக செலவு பண்ணாலும் இவங்க சிக்கனம் பிடிப்பாங்க. அந்த பொருளாதாரம் ஏற்றம் பெறும். இவங்க பிடிக்கிற விருச்சிக ராசிக்காரங்க சிக்கனம் பிடிக்கிறதுனால பொருளாதாரம் ஏற்றம் பெறும். அதனால ஒன்றும் பெரிய பிரச்சனை கிடையாது. குடும்பத்தை விட நண்பர்களுக்கு செலவு செய்யக்கூடிய அல்லது நண்பர்களுக்கு கடன் கொடுக்கக்கூடிய ஒரு குணம் இருக்கும்.
இந்த விருச்சிக ராசியில் இருக்கக்கூடியவங்களுக்கு அப்படிப்பட்ட குணம் இருக்குது. அந்த குணத்தை மாற்றிக்கிறது நல்லது. ஆனால் மாற்ற முடியுமான்னா முடியாதே, முடியாது. சரி, உங்களை கல்யாணம் பண்ணிக்க போகிறாலும் ஒரு நாள் மாற்றுவாங்க. மாற்றினா சரி, மாற்றினா சந்தோஷம். ரைட். வளர்பிறையில் வரக்கூடிய திங்கள் செவ்வாய் நாட்கள், தேய்பிறையில் வரக்கூடிய வியாழன் வெள்ளி நாட்கள். கடன் கொடுக்கவே கூடாது, கடன் வாங்கவே கூடாது. இந்த 4 நாளில் முருகன் வழிபாடு செய்யலாம், காவல் தெய்வங்களை வழிபாடு செய்யலாம். இந்த வழிபாடுகள்லாம் செஞ்சீங்கன்னா ரொம்ப நல்லது. மேற்கு வாசல் ரொம்ப நல்லது, வடக்கு நோக்கி இருக்கக்கூடிய வாசல் ரொம்ப நல்லது. இப்போ நீங்கள் எந்த வாசலில் குடியிருந்தாலுமே கடன் கொடுக்கறது மேற்கு அல்லது வடக்கு நோக்கி நின்று நீங்கள் கடன் கொடுப்பது நல்லது. அப்போ தான் அந்த கடன் வரும், அல்லது இந்த கடன் சீக்கிரமாக அடையும். செவ்வாய்க்கிழமை, வியாழக்கிழமை இந்த கிழமைகளில் கடன் அடைப்பதை தொடங்கினால் உங்களுக்கு வாழ்க்கை சிறப்பாக இருக்கும், சீக்கிரம் கடன் அடையும். விருச்சிக ராசிக்காரங்களுக்கு கந்தகுரு கவசம் சொல்லி முருகனை வழிபாடு செஞ்சு வந்தால் ரொம்ப நல்லது. வேல் பூஜை பண்ணுவது மிக மிக நல்லது. வீட்டில் வேல் எடுத்து வச்சு கந்த குரு கவசம், கந்த சஷ்டி கவசம் வேற, கந்த குரு கவசம் வேற, கவசங்கள் நிறைய இருக்கு. கந்த குரு கவசம் சொல்லணும், முருகன் வழிபாடு செய்யணும், வேல் எடுத்து வீட்டில் வச்சு வேலுக்கு பூஜை பண்ணணும். கடன் அடைவதற்கான சூழ்நிலைகள் இருந்ததுன்னா தவிடுபடியாகி ஓடி போகும். உங்கள் கிரகங்களை, உங்களுடைய சூழ்நிலைகளை பொறுத்த வரைக்கும் விருச்சிக ராசிக்கு செவ்வாய் குரு இந்த ஹோரையில், செவ்வாய் ஹோரை குரு ஹோரை, இந்த ஹோரையில் நீங்கள் கடன்களை அடைக்கிறதுக்கு துவங்குனீங்க அப்படின்னா அது சிறந்த நன்மையை கொடுக்கும். புன்னைநல்லூர் முத்துமாரியம்மன் கோவிலுக்கு போங்க. அங்கே போனீங்கன்னா உங்களுக்கு ரொம்ப நல்லது. தஞ்சாவூருக்கு பக்கத்தில் ஒரு 8 கிலோமீட்டரில் இருக்குது இந்த கோவில். புன்னைநல்லூர் மாரியம்மன் கோவிலுக்கு விருச்சிக ராசினவர்கள் போய் வழிபாடு செய்தால் அந்த வழிபாட்டின் மூலமாக கடன்கள் அடைவதற்கு துவங்கும். தனுசு ராசிக்காரர்களை பொறுத்த வரைக்கும் 9வது ராசி. தனுசு ராசி காலபுருஷ தத்துவத்தில் 9வது ராசியாக இருக்கு. தனுசு ராசியினுடைய அதிபதி குரு பகவான், தனாதிபதி சனி பகவான், ருணாதிபதி சுக்கிரனாக இருக்கிறார். வில்லாளனை கூட சொல்லால் விளை என்பது பழமொழி. வில்லன் வந்தான்னா பேசியே கரைச்சு தனுசு ராசிக்காரரு சண்டையை வேணாம்னு சமாதானமாக்கி விட்டுருவாரு. தன்னை எதிர்த்து அடிக்க வந்தவனே சாதமாக்கி விட்டுருவாரு. வில்லும் அம்பும் எடுத்து எதிர பூட்டி நிற்பான். பேச்சிலேயே கரைச்சி அம்பை எடுத்து வச்சுட்டு வில்ல எடுத்து போட்டு நண்பனாக்கி விட்டு போயிடுவார். வில்லாளனை சொல்லால் வளை அப்படிங்கிறது அது தனுசு ராசியால் மட்டும்தான் முடியும். எதிரியை கூட தன் பக்கம் பேசி பேசி கரைத்து தன் பக்கம் கொண்டு வந்து விடுவார். தனுசு ராசி தவிர வர எந்த ராசிக்குமே அப்படி ஒரு வாய்ப்பு கிடையவே கிடையாது. தனுசு ராசின்னா கிங்கு அப்படிங்கிற மாதிரி தனுசு ராசிக்கு தான் அப்படி ஒரு வாய்ப்பே இருக்குது. அதனால் அனைவருடைய வாழ்க்கைக்கு ஆலோசனை வழங்கக்கூடியதில் கெட்டிக்காரர். தன்னுடைய சுய முடிவுகளை எடுப்பதிலே கொஞ்சம் அவசரம் காட்டக்கூடிய நபராக அவர் இருப்பார். சிலருக்கு வாக்குறுதிகளை திடீரென்று கொடுத்து விடுவார். நான் உனக்கு அதை செஞ்சு தரேன், உனக்கு அதை செஞ்சு தரேன் அப்படின்ட்டு வாக்குறுதிகளை கொடுத்து விடுவார். அதனாலேயே வாழ்க்கையில் சில தடுமாற்றங்களை சந்திப்பார். நேர்மையானவராக தான் இருப்பார் இவர். தனுசு ராசிக்காரர் நேர்மையானவராக தான் இருப்பார். கோடி கோடி கொட்டி கொடுத்தாலும் குறுக்கு வழியில் போகாத ஒரே ராசி தனுசு ராசி. பயம் இருக்கும் தனுசு ராசிக்கு, குறுக்கு வழியில் போகவே மாட்டாங்க எப்பயுமே. வேலைக்கு செல்வதை விட தொழிலில் போவது தான் லாபம் ஈட்ட முடியுங்கிற குணம் இருக்கும். ஆனால் வேலைக்கு போகிறது தான் நல்லது. பார்த்துக்கங்க. தொழில் பண்ணலாமா அப்படின்னா தொழில் பண்ணலாம். பேச்சே தொழிலாக இருக்கும்போது நீங்கள் பண்ணலாம். மற்றது தொழில் முதலீடு போட்டு செய்கிறதுல பெரிய சிக்கல்கள் இருக்குது. அதனால் தொழில் அப்படின்னு வந்துட்டா, ஏன்னா ரொம்ப உண்மையுள்ளவராக இருப்பார்ல தனுசு ராசி, லேசாக கூட போய் சொல்ல மாட்டார். அதனால அவர் தொழிலில் இருக்க முடியாது. மற்றவர்களை தட்டி கொடுத்து வேலை வாங்க சொல்லுங்க, ஒரு பிஸ்னஸை மேனேஜ் பண்ண சொல்லுங்க, முதலாளிக்கு அடுத்த ஆளாக வைங்க தனுசு ராசியை, அந்த கம்பெனியவே முன்னேற்றி அவர் கொண்டு வந்துடுவார். அதனால் அதை தட்டி கொடுத்து எல்லாத்தையும் வேலை வாங்குவார். அதெல்லாம் லாபஸ்தானம்லாம் சிறப்பாக இருக்குது. அற்புதமாக வேலை செய்வார். எல்லாருக்கும் உதவியாக இருப்பார். இவருடைய வெற்றி பலருடைய வெற்றி சார்ந்தது என்று அவர் நினைத்து அனைவரையுமே இவர் வெற்றி பெற வைப்பார். தனவாக்கு குடும்பாதிபதி சனி, லாபத்துக்கு ஸ்தானாதிபதி சுக்கிரன். அப்போ இது எல்லாமே அவருக்கு நல்லா இருக்கிறதுனால பொருளாதார நிலை சிறப்பாக இருக்கும். படிப்படியான ஏற்றம் நடக்கும் அவருக்கு. திருமணத்திற்கு பிறகு பொருளாதார நிலை ரெட்டிப்பாக மாறும். தனுசு ராசிக்காரங்களுக்கு வாழ்க்கை துணையோட உதவியினால அவங்களுடைய பொருளாதாரத்தில் சிறப்பான ஏற்றம் முன்னேற்றம் உண்டாகும். இவங்க வளர்பிறையில் ஞாயிற்றுக்கிழமை வியாழக்கிழமை
எந்த காசும் கொடுக்கக்கூடாது, வாங்கக்கூடாது. தேய்பிறையில் வியாழக்கிழமை, செவ்வாய்க்கிழமை எந்த காசும் கொடுக்கக்கூடாது, வாங்கக்கூடாது. இப்போ கடன் அடைக்கிறதுக்கு வேற எதுவும் பரிகாரம் இருக்கா? சித்தர்களுடைய ஜீவ சமாதிகளில் வழிபாடுகள் செய்வது தான் சரியானது. இவர் எந்த வாசலில் குடியிருக்கலாம்? மேற்கு வாசலில் குடியிருக்கலாம், வடக்கு வாசலில் குடியிருக்கலாம், அல்லது வேறு திசையில் குடியிருந்தாலுமே கூட மேற்கு வாசல், மேற்கு வடக்கு அந்த திசையில் நின்று கடன் அடைக்கிறது நல்லது. கடன் அடைக்கிறதுக்காக எடுத்து பொருளை கொடுக்கறது ரொம்ப நல்லது. அப்படி அடைச்சா அந்த கடன் வந்து கொஞ்சம் கொஞ்சம் கொஞ்சமாக அடைஞ்சு முடிஞ்சிடும், சீக்கிரமாக முடிஞ்சிடும். ரொம்ப சிறப்பாக இருக்கும். வியாழன் வெள்ளி ஆகிய 2 கிழமைகள் கடன் அடைப்பதற்காக இவர் துவங்குவது இவருக்கு வாழ்க்கையில வசந்தத்தை கொண்டு வந்து தரும். சீக்கிரம் கடன் அடைஞ்சு முடிஞ்சிடும். தனுசு ராசிக்காரர்கள் சுமங்கலி பூஜை செய்து வரலாம், ரொம்ப நல்லது. மஞ்சள் பொடியால் அம்பாளுக்கு அபிஷேகம் செய்து வந்தால் அது மிக மிக நல்லது. இதெல்லாம் பரிகாரங்கள். அப்புறம் குரு ஹோரை, சுக்கிரன் ஹோரை, இந்த ஹோரைகளில் பரிகாரங்கள் செய்கிறது, அல்லது இந்த ஹோரைகளில் கடனை அடைப்பதற்கான சூழ்நிலையை உருவாக்கி கடனை அடைப்பது, இதெல்லாம் வெற்றியை கொண்டு வந்து கொடுக்கும். திருச்சியில் திருவானைக்காவல் இருக்கு, அங்கே ஜம்புகேஸ்வரர் திருக்கோவில் இருக்கு. ஜம்புகேஸ்வரரையும் அகிலாண்டேஸ்வரியையும் இருவரையும் ஓரிடத்தில் தரிசனம் செய்து விட்டு வந்தால் கடன் அடைவது என்பது உடனடியாக சரியாக போகும். அடுத்து 10வது ராசி மகர ராசி. மகர ராசினாவே சிகரம் தொடணும் அப்படின்னு நம்ம எப்பயுமே சொல்லுவோம். தனவாக்கு குடும்பாதிபதி சனி பகவானா இருக்காரு. ராசியினுடைய அதிபதி சனி பகவானா இருக்காரு. ருணாதிபதி புதனாக இருக்கிறாரு. இவங்க எந்த சூழ்நிலையும் வாதாடும் திறமை கொண்டவர்கள். இயற்கையிலேயே சட்ட நுணுக்கங்களை, அடுத்தவர்களினுடைய நலன்களை, குணங்களை நடைபோடு வரும்போதே எடை போட தெரிவதிலே வல்லவர்கள் இவர்கள். வாக்கு ஸ்தானாதிபதியும் ராசிநாதனாகவே இருக்கிற காரணத்தினால் இவங்க சுயம்புவாகவே தன்னுடைய வாழ்க்கையில் முன்னேறுவார்கள். எவனுடைய உதவியும், எவளுடைய உதவியும், யார் உதவியும் எனக்கு தேவையில்லை என்று சொல்லக்கூடியவர்கள் மகர ராசிக்காரர்கள். தன்மான உணர்ச்சி அதிகமாக உடையவர்கள். தொழில் செய்வதை விட வேலைக்கு செல்வதே மேல் என்று பாதிக்கு பாதி பேர் முடிவு பண்ணிடுவாங்க. அதுக்கப்புறம் கொஞ்ச நாள் கழிச்சு நான் பிஸ்னஸே பண்ணுறேன்னு முடிவு பண்ணி பிஸ்னஸ் பண்ண ஆரம்பிச்சிருவாங்க. ராசி அதிபதியாகவே அதுக்கப்புறம் தன வாக்கு குடும்பஸ்தான அதிபதியாகவும் எல்லாருமே ஒரே நிலையிலே இருக்கிறதுனால பொருளாதார நிலை அப்படிங்கிறது சிறப்பாகவே இருக்கும். ரொம்ப நல்லா இருப்பாங்க, சிக்கனமாகவும் இருப்பாங்க. அனாவசிய ஆடம்பர செலவுகளை செய்யணும் அப்படின்னு ஒரு சூழ்நிலை வந்தாலும் கூட செய்யாமல் இருக்கக்கூடியவர்கள் தான் இவங்க. குறைந்த வருமானம் வந்தாலும் நிறைவான வாழ்க்கையை ஏற்று அந்த வாழ்க்கையை எப்படி வாழ வேண்டும் என்பதை கற்றுக்கொள்ளக்கூடியவர்கள். சரராசியில் பிறந்த இவங்க சுக லாபம் பெறுவார்கள், நல்ல சுக லாபம் பெறுவாங்க. ரொம்ப ரொம்ப சிறப்பாகவே இருப்பாங்க. இவங்களுக்கு வந்து இரத்த சம்பந்தப்பட்டமான உறவுகள் இருந்தாங்க அப்படின்னா அவங்களுக்கு கொஞ்சம் அதிகமாக செலவு செய்வாங்க. இரத்த சம்பந்தப்பட்டது பொண்டாட்டிக்கு செலவு பண்ணுறதை விட அந்த சகோதரி அம்மா அவங்களுக்கு நிறைய இவங்க செலவு பண்ணுவாங்க. இதனால குடும்பத்தில் சில இடத்துல பிரச்சனைகள் உண்டாகும். அதெல்லாம் சில இடத்துல உள்ளது. பொருளாதாரத்தில் இவங்களுக்கு சரிவுன்னு ஒன்று இருக்கா அப்படின்னா அவ்வளவா பெரிய சரிவுகள் இருக்காது. வரவும் செலவும் சரியாகத்தான் இருக்கும். தொழில் செய்கிறது இவங்களுக்கு கொஞ்ச நாள், அதாவது ஆரம்பத்தில் என்ன சொல்லுவாங்க, தொழில் செய்கிறத விட வேலை செய்கிறது நல்லதும்பாங்க. அப்புறம் என்ன சொல்லுவாங்க, வேலை செய்கிறத விட தொழில் செய்கிறது நல்லதும்பாங்க. தொழில் நல்ல லாபம் கிடைக்குமா? ஆமாம், நல்ல லாபம் கிடைக்கும். தேய்பிறை தினங்களில், அப்போ நீங்கள் வந்து வளர்பிறையில் செவ்வாய் வியாழன், தேய்பிறை தினங்களில் செவ்வாய்க்கிழமையும் வெள்ளிக்கிழமையும், இந்த கிழமைகளில் பணம் கொடுக்கல் வாங்கல் வச்சுக்க கூடாது. முருகன் கோவிலுக்கு போய் வழிபாடு செய்தால் இந்த ஜாதகருக்கு மிக மிக நல்லது. இவங்களுக்கு வாசல் அப்படிங்கிறது வடக்கு வாசல், மேற்கு வாசல் மிக மிக நல்லது. அந்த திசை நோக்கி நின்று கடன் அடைப்பது ரொம்ப நல்லது. மகர ராசிக்காரர்கள் குலதெய்வத்தை வழிபாடு செய்ய வேண்டும், முன்னோர்களை வழிபாடு செய்ய வேண்டும். புதன்கிழமை வெள்ளிக்கிழமை ஆகிய கிழமைகளில் கடன் அடைப்பதை ஒரு வாடிக்கையாக வைத்திருந்தால் சீக்கிரமாக கடன் அடையும். வராகி அம்மனுக்கு பூஜை செய்வது, வராகி அம்மனை வணங்கி வருவது மகர ராசிக்காரர்களுக்கு மிக மிக நல்லது என்பதை தெரிந்து கொள்ளுங்கள். அப்படி தெரிந்து கொண்டு இருந்தால் இது ஒரு நல்ல பரிகாரமாக அமைந்து போகும்.
சக்தியாக நீங்கள் இருப்பீர்கள். சுக்கிர கோரையிலையும் புதன் கோரையிலையும் பணங்கள் திரும்ப செலுத்தலாம். இவங்க போக வேண்டிய தலம் எதுன்னு கேட்டிங்கன்னா, திருநீர்மலை அரங்கநாத பெருமாள் கோவிலுக்கு இவங்க போகணும். போய் தரிசனம் பண்ணிட்டு வாங்க. சென்னையில் பல்லாவரத்துலேருந்து ஒரு 8 கிலோமீட்டர் தூரத்தில் இருக்குது. போய் வழிபாடு செய்துட்டு வாங்க. அடுத்து 11 கும்பராசி. கும்பராசி அப்படிங்கிறது அவங்களுக்கு தனாதிபதி யாருன்னு கேட்டால் குரு பகவானாக வருகிறார். ராசிக்கு அதிபதி சனி பகவானாக வர்றாரு. தனாதிபதி குரு 2வது இடத்துல 2வது வீட்டில் குரு இருக்கிறாரு. அதுக்கடுத்து 6ஆம் இடம் ருணாதிபதி சந்திரனாக வந்திருக்கிறார். கும்பராசிக்காரர்கள் அதிக மன உறுதி உடையவர்கள். நல்ல நீட்டு முகம் இருக்கும் அவங்களுக்கு. சில பேருக்கு உடல் மெலிஞ்சு போயிருக்கும். சற்று உயரமாகவும் சிலர் இருப்பார்கள். கடமை உணர்ச்சி அதிகம் உடையவர்கள். பேசும் பொழுது படபடப்பாக பேசக்கூடியவர்கள். பகுத்தறிந்து ஆய்வு செய்யக்கூடிய பகுத்தறிவாளர்களாக சீர்திருத்த கொள்கை உடையவர்களாக இவங்க இருப்பாங்க. பங்கு வர்த்தகம் அப்படிங்கிறது ரொம்ப நல்லது. பங்கு வர்த்தகம் ஷேர் மார்க்கெட்லாம் அவங்களுக்கு ரொம்பவே கை கொடுக்கும். பங்கு வர்த்தகத்தில் ஒரு சிறப்பு திறமையுடன் செயல்பட்டு இவங்க நிறைய சம்பாதிக்க முடியும். அப்படிப்பட்ட ஒரு திறமைசாலிகள். குடும்பத்தில் ரொம்ப நல்லாவே இருக்கணும் கும்பராசிக்காரங்க. கும்பராசிக்காரர்கள் பொருளாதார நிலையை பொறுத்தவரை தனம் உண்டு, வாக்கு உண்டு. இது எல்லாமே அவங்களுக்கு இருக்கு. குடும்ப ஸ்தானாதிபதியாக குரு பகவான் இருக்கிறாரு. அவர் சுப கிரகம். அதனால அவருக்கு இந்த ராசியில் உள்ளவங்களுக்கு கும்பத்தில் உள்ளவங்களுக்கு பொருளாதார நிலை அப்படிங்கிறது சுபிட்சம் 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 சுபிட்சமாகத்தான் இவர்களுக்கு எப்பயுமே இருக்கும். நடுத்தர வயசுக்குள்ள வாழ்க்கை தேவையான வாழ்க்கைக்கு என்னென்ன தேவை? இப்போ நடுத்தர வயது அப்படின்னா 30க்கு கீழே வாழ்க்கை தானே. கல்யாணம், குழந்தைகள், செல்வ வளம், வேலையில் உயர்வு எல்லாமே அமையும். உங்களுக்கு எல்லாமே அமையும். நடுத்தர வயதுக்குள்ள எல்லாமே அமைஞ்சிடும். வீடு, வாகனம், வசதி எதுவும் குறைவு இருக்காது. ஆடம்பர வாழ்க்கை இவங்க வாழ முடியும். இந்த ராசியில் பிறந்திருந்தால் ஆடம்பர வாழ்க்கை கும்பராசிக்கு அதுவாகவே அமையும். தேடி அமையும். பணம் சார்ந்த விஷயங்களை கையாளும் பொழுது வாழ்க்கை துணையை அருகில் வைத்து கொண்டு அவரை உங்களை சரியாக வழிநடத்த சொல்லுங்கள். அவரே உங்களுக்கு வழி நடத்துவார். வளர்பிறையில் வரக்கூடிய திங்கட்கிழமை, வியாழக்கிழமை ஆகிய நாட்களிலும், தேய்பிறையில் வரக்கூடிய திங்கள், புதன் ஆகிய நாட்களிலும் பணம் கொடுப்பது, வாங்குவது இதை தவிர்ப்பது நல்லது. பைரவர் வழிபாடு செய்யுங்கள். முருகன் வழிபாடு செய்யுங்கள். நன்மையை கொடுக்கும். கிழக்கு வாசல், தெற்கு வாசல் உங்களுக்கு நல்லது. அல்லது எந்த வாசலில் வசித்தாலும் கடன் அடைக்கும் பொழுது கிழக்கு தெற்கு நோக்கி நின்று கடனை கொடுங்கள். கடன் விரைவில் அடையும். செவ்வாய், புதன், வெள்ளி என்கிற இந்த 3 நாட்களில் எந்த நாளாக இருந்தாலும் நீங்கள் கடன் அடைக்க துவங்கினீர்களே என்றால் உங்களுக்கு கடன் விரைவிலே அடையும் என்பதை நான் சந்தோஷ செய்தியாக உங்களுக்கு தெரிவித்துக் கொள்கிறேன். கும்பராசிக்காரர்கள் அபிராமி அந்தாதி சொல்லி அம்பாள் வழிபாடு செய்து வர வேண்டும். இதுதான் மிகச்சிறந்த நல்ல பரிகாரம். செவ்வாய் கோரை, சுக்கிரன் கோரைகளில் நீங்கள் பணம் செலுத்துவது என்பது ரொம்ப நல்லது. கடன்கள் சீக்கிரம் அடைவதற்கான ஏற்ற சூழ்நிலைகள் உருவாகி வரும். தினசரி வீட்டில் 5 முகம் தீபம் ஏற்றி அம்மனை வழிபாடு செய்து வாருங்கள். கும்பராசிக்காரர்களே, நீங்கள் வாழ்க்கையில் மாற்றத்தை உணர்வீர்கள். நல்ல மாற்றத்தையும் நல்ல ஏற்றத்தையும் உங்களுக்கு கொடுக்க வேண்டும் என்பதற்காகத்தான் நான் அரிய செய்திகளை உங்களுக்கு நீங்கள் அறிந்து கொண்டு செயல்பட வேண்டும் என்று நான் உங்களுக்கு சொல்லி கொண்டிருக்கிறேன். சுசீந்திரம் கோவிலுக்கு போங்க. தானுமாலய சாமி கோவிலுக்கு போய் ஆஞ்சநேயரையும் வழிபாடு செய்யுங்க. தானுமாலையரையும் தரிசனம் பண்ணுங்க. இந்த தலம் கன்னியாகுமரி மாவட்டத்தில் சுசீந்திரத்தில் இருக்குது. போய் சாமி கும்பிட்டு சந்தோஷமாக வாங்க. 12வது ராசி மீனராசி. மீனராசி என்பது காலபுருஷ தத்துவத்தின்படி 12வது ராசி, இறுதி ராசி. மீனராசியினுடைய அதிபதி குரு பகவான். மீனராசிக்காரர்கள் கொஞ்சம் நடுத்தரமான உயரமாக இருப்பாங்க. கம்பீரமாக காட்சி அளிப்பார்கள். பரந்த மனப்பான்மை கொண்டவராக இருப்பார்கள். எந்த நேரத்திலும் நேர்மையை கடைபிடிப்பார்கள். நிதானமாக முடிவெடுக்க மாட்டாங்க. மற்றவர்களை ஈஸியாக பழகிக்கிடுவாங்களா அப்படின்னா ஒரு 70% மீனராசிக்காரங்க மற்றவங்ககிட்ட எளிதாக பழகிடுவாங்க. யாராலையும் இவர்களை சீக்கிரம் புரிந்து கொள்ள முடியுமா அப்படின்னா
இவங்க ஒன்று சொல்ல, இவங்க சொல்கிற விஷயத்த வேற ஒன்றா தான் புரிஞ்சுக்கிடுவாங்க சுற்றி உள்ளவங்க. மீனராசிக்காரங்க சொல்கிறத அவ்வளோ ஈஸியாக யாராலையும் புரிஞ்சுக்க முடியாது. அது ஆணாக இருந்தாலும் சரி, பெண்ணாக இருந்தாலும் சரி. இவங்களுக்கு வந்து கொஞ்சம் முன்னெச்சரிக்கை அப்படிங்கிறது இருக்கும். மீனராசிக்காரங்களுக்கு முன்னெச்சரிக்கை இருக்கும். சிரித்து பேசி தன்னுடைய காரியத்தை சாதிச்சுக்கிறதுல ரொம்ப கெட்டிக்காரரான ஆட்கள் தான் இந்த மீனராசிக்கார ஆட்கள். அடுத்தவங்க கிட்ட கை கட்டி வேலை பார்க்குறத விட சொந்த தொழில் பண்ணுறது தான் நல்லதுன்னு மீனராசிக்காரங்க நினைப்பாங்க. மீனராசிக்காரங்க பொருளாதார நிலையை பொறுத்த வரைக்கும் அவங்க வந்து ஒரு முன்னேற்றத்தில் இருப்பாங்க. நல்லாவே அவங்க வந்து வாழ்க்கையில் வெற்றியும் வளமும் பெற முடியும். பணம் சம்பாதிப்பதில் வல்லவராக அவர்கள் இருப்பார்கள். சொத்துக்கள் அவங்கவுங்க பேரில், மீனராசிக்காரங்க பேரில் இருக்கிறத விட கூட இருக்கிறாங்கல்ல, அவங்களோட பேரில் சொத்து வாங்கினா அது வந்து நிலைக்கும். தன் பேரில் வாங்கி வைத்து கொள்ளாமல் மனைவி பேரில், பிள்ளை பேரில் அப்படி வாங்கி வச்சுக்கிட்டா தான் நல்லது. பணம் சம்பந்தப்பட்ட அனைத்து விஷயங்கள்லையுமே உங்களுடைய பெயரை 2வதாக பயன்படுத்துங்கள் மீனராசிக்காரர்களே. பார்ட்னர்ஷிப்பாக 2வதாக இருங்க, ஒரு கடையாக 2வதாக இருங்க. இப்படி நம்பர் 2ல இருந்தீங்கன்னா ரொம்ப நல்லது. வளர்பில் வரக்கூடிய திங்கட்கிழமை, வியாழன்கிழமை அந்த நாட்களில் பணம் கொடுக்கல் வாங்கல் கூடாது. தேய்பிறையில் ஞாயிறு, வியாழன் இந்த நாட்களில் கடன் கொடுத்து வாங்கக்கூடாது. கடன் அடைக்கிறதுக்கு பரிகாரங்கள் வேணுமா? முருகன் கோவில்களுக்கு போங்க, அன்னதானம் நிறைய செய்யுங்க. கிழக்கு அல்லது தெற்கு நோக்கி நின்று கடன் அடைக்கிறதுக்கு கடன் காசை நீங்கள் கொடுத்தீங்கன்னா அந்த கடன் வந்து அடையும். மீனராசிக்காரங்களில் கொஞ்சம் பேருக்கு அது கடைசி பிறவியாக இருக்கிறதுக்கான வாய்ப்புகள்லாம் இருக்குது. அது அவருடைய ஜாதகத்தை என்கிட்ட கொண்டு வந்து நீங்கள் கொடுக்கும்போது நான் ஒவ்வொருத்தருடைய ஜாதகத்தையும் பிரித்து பார்த்து அந்த ஜாதகத்தில் என்னென்ன மெத்தட்ஸ்லாம் இருக்குது அப்படிங்கிறதெல்லாம் நான் பார்த்து உங்களுக்கு தெளிவாக சொல்லிடுவேன். இதில் என்னென்ன விஷயங்கள் இருக்குது அப்படிங்கிறத நான் உங்களுக்கு ஒவ்வொரு விஷயத்தையுமே உடைச்சி நான் வந்து தகவல்களை தெளிவாக சொல்லி முடிச்சிருவேன். நீங்கள் எல்லாருமே மிகச்சிறப்பாக அந்த தகவல்களை எல்லாம் எழுதி வச்சு ஒவ்வொருத்தருக்கும் சொல்லியிருக்கக்கூடிய விஷயங்களை கவனமாக கணக்கில் எடுத்து யார் யார் எந்தெந்த கோயில்களுக்கு போகணும்னு அதுக்கான ட்ராவல் பிளானை உருவாக்கிக்கோங்க. உங்களுக்கு தெரிஞ்ச நபர்கள் அத்தனை பேருக்குமே அதி அதி சிறப்பான பணக்குவியல் பயிற்சி, பண ப்ரோக்ராம், ஜோதிட ரீதியாகவும் அறிவியல் ரீதியாகவும் பிஸ்னஸ் எத்திக்ஸ், அதுக்கப்புறம் பிஸ்னஸ் வந்து ஹவு டு டூ பிஸ்னஸ், வரிகள்னா என்ன, இன்வெஸ்ட்மெண்ட்னா என்ன, செல்ஃப் எம்ப்ளாய்னா என்ன, எம்ப்ளாயின்னா என்ன அப்படிங்கிறதெல்லாம் சொல்லித்தர போகிறோம். தங்க நகைக்கடைகள் துவங்கிறதுக்கெல்லாம் நான் சொல்லித்தர போகிறேன். இந்த பயிற்சிக்கு வந்தால் தங்க நகை கடைகள்லாம் எல்லோரும் துவங்கலாம், ஜவுளி கடை எல்லோரும் துவங்கலாம், பிஸ்னஸ் பண்ணலாம். எதெல்லாம் வந்து வருமானம் வாய்ப்பு வருமோ அப்படிப்பட்ட தொழில்கள் எல்லாத்துக்குமே உங்களுக்கு யோசனைகள் கொடுத்து உங்களை மிகச்சிறந்த தொழிலதிபராக மாற்றி காட்டக்கூடிய ஒரு அதிசிறந்த அற்புத பயிற்சியாக இது அமையப்போகுது. ஜூன் 1லேருந்து 30 வரைக்கும் 30 நாட்கள் தொடர்ந்து தினசரி இரவு நேரம் ஆன்லைன் வகுப்பு இருக்கிறது. எல்லாருமே வந்து கலந்துக்கங்க. உங்கள் நண்பர்கள் அனைவர்களுக்கும் சொல்லி நாளைக்கு லிங்க் மூலமாக வர சொல்லுங்கள். நான் ஏற்கனவே யூடியூப்பில் டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் எந்த நம்பருக்கு பேர் ஊரெல்லாம் அனுப்பணும், பேர் ஊர் அனுப்பி என்ன பயிற்சி, குபேரயோக பயிற்சி எந்த பயிற்சியில் சேரணுங்கிறதெல்லாம் நீங்கள் அனுப்பிட்டீங்க அப்படின்னா உங்களை வாட்ஸ்அப் குரூப்லேருந்து ஒரு குரூப் சேர்த்து அதுக்கப்புறம் உங்களுக்கு என்னுடைய தகவல்கள் உடனடியாக வரும். அப்புறம் ஆன்லைன் மீட்டிங் வருவீங்க. வாட்ஸ்அப்பில் டயட்டு கொடுத்துக்கிட்டே இருப்பேன், ஆன்லைன் மீட்டிங்கில் கருத்துக்கள் கொடுத்துக்கிட்டே இருப்பேன். டெய்லி ப்ராக்டிஸ் இருக்கும். ஜூன் 1ஆம் தேதியிலேருந்து ப்ராக்டிஸ் நிறைய இருக்கும். நீங்கள் வீட்டில் இருந்து பண்ணுற மாதிரியான ப்ராக்டிஸ், குபேர யோக வசிய ப்ராக்டிஸ். அதுக்குள்ளே உங்களுடைய ஜாதகத்தில் என்னென்ன விஷயங்கள் இருக்குது அப்படிங்கிறதெல்லாம் நீங்கள் புரிஞ்சுக்கிடுவீங்க. எல்லாருக்குமே அனுப்பி வைங்க. நிறைய பேர் பயன்பெறட்டும், நிறைய பேர் நல்லா இருக்கட்டும். சக்தி வாய்ந்த பயிற்சியாக அந்த பயிற்சி அமையும் என்று நான் சொல்லிக் கொள்கிறேன். ஒவ்வொருவரும் ஒவ்வொருவருக்கும் அனுப்பி வைங்க.